நம் யாவரும் பரிசுத்த வேதத்தை நாம் திருப்பிக் கொண்டு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 116:10 நாம் எல்லோரும் எடுத்துக்கொண்டு நாம் சேர்ந்து இணைந்து அந்த ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 116 சங்கீதம் 10வது வசனம். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக மிக நேர்த்தியாக சொல்லுகிறார், விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு விசுவாசத்தை பேசுங்கள். விசுவாசத்தை பேசுங்கள். விசுவாசம் 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 என்று சொல்லி நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இந்த செய்தி இருக்காது. நாம் இதுவரைக்கும் கேட்ட செய்தியின்படி இந்த செய்தி இருக்காது. இது சற்று வித்தியாசமாய் இருக்கும். விசுவாசத்தை குறித்து நிறைய நாம ஸ்தோத்திரம் விளக்கங்களை கேட்டிருப்போம். நானும் உங்களுக்கு அநேக வேளைகளில் நிறைய விசுவாசத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன், சொல்லி கொடுத்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே நான் மீண்டும் அதனுடைய விளக்கத்தை சொல்லி நேரத்தை நான் கடக்க விரும்பவில்லை. எபிரேயத்தில் என்ன அர்த்தம், கிரேக்கத்தில் என்ன அர்த்தம், அதுக்கு டெஃபினிஷன் என்ன, ஸ்தோத்திரம், விசுவாசத்தை குறித்து ஸ்தோத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்படி என்கிற காரியத்தை குறித்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு அநேக காரியங்களை ஏற்கனவே முன்னதாகவே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது விசுவாசம் என்றால் என்ன அப்படி என்பதை நான் விளக்கவில்லை. இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை ஸ்தோத்திரம் இப்போ நாம பேச வேண்டும் என்பதுதான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நமக்குள் எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மேலே விசுவாசம் இருக்கிறது. அவருடைய பரலோக ராஜ்யத்தின் மேலே விசுவாசம் இருக்கிறது. அவருடைய அற்புதங்கள் மேலே விசுவாசம் இருக்கிறது. அவருடைய அதிசயங்கள் மேலே விசுவாசம் இருக்கிறது. அவர் கொடுத்த வேத சத்தியங்கள் மீது, வசனத்தின் மீது நமக்கு விசுவாசம் இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல காரியத்தின் மீது நமக்கு என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அந்த விசுவாசத்தை நாம் வைத்துக்கொண்டு பல வேளைகளில் அமைதியாய் போய் விடுகிறோம். அமைதியாய் போய் விடுகிறோம். பூட்டப்பட்டதை போல ஸ்தோத்திரம். ஒரு வீடு எப்படி பூட்டி இருக்கிறதோ, ஸ்தோத்திரம், ஒரு கதவு எப்படி சாத்தி இருக்கிறதோ, அதுபோல உள்ளே எல்லாம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள் சகலமும் இருக்கிறது. ஆனால் கதவு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கதவை திறந்தால்தான் உள்ளே போய் நம்ம வாசம் பண்ண முடியும், நாம உணவு சாப்பிட முடியும், படுத்து உறங்க முடியும், நமக்கு வேண்டியவைகளை நாம் செய்து கொண்டு வாழ்ந்து ஸ்தோத்திரம் நாம எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அப்போ சாத்தப்பட்ட வீட்டை வெளியிலிருந்து பார்த்து கொண்டு, வீடு ரொம்ப நல்லா இருக்குது இல்ல, அழகா இருக்குது இல்ல அப்படின்னு வெளியே நின்று கொண்டு இருந்தா ஸ்தோத்திரம் அதை நாம் பார்க்க தான் முடியுமே தவிர அதை அனுபவிக்க முடியாது. அதுபோலதான் விசுவாசம் இப்போ நமக்குள்ளே இருக்கிறது. நிறைய வேளைகளில் ஒரு சிலர் மாத்திரமே அதை ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறார்கள். விசுவாசத்தை, விசுவாசத்தினுடைய அற்புதத்தை, விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை, விசுவாசத்தினுடைய மகிமையை, விசுவாசத்தினுடைய பலனை, விசுவாசத்தினுடைய சுதந்திரத்தை. ஆனா எல்லாராலும் அதை என்ன செய்ய முடியவில்லை? அனுபவிக்க முடியவில்லை. ஒரு 100 கிறிஸ்தவர் இருப்பார் என்று சொன்னால் 25 கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தின் பலனை அனுபவிக்கிறார்கள். 75 கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அமைதியாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட வீட்டை எப்படி பார்த்து ரசிக்கிறார்களோ, நல்லா இருக்குது இல்ல, அழகா இருக்குது இல்ல, சூப்பரா இருக்குது இல்ல, எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாரு,
அப்படி என்று சொல்லி வெளியில நின்று கொண்டே பார்த்து கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு நிலையை போல 75% கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை வைத்து கொண்டு ஆனா விசுவாசத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மை, இது உண்மை. ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் என்ன என்பதை ஒரே வார்த்தையில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது நேரத்தை நான் விரயமாக்க விரும்பவில்லை. சுருக்கமாய் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையில் ஒரு வரியில சொல்லி முடிக்கிறேன்னா, முடியாததை முடியும் என்று நினைப்பதுதான் விசுவாசம். ஆமென். கூடாததை கூடும் என்று ஸ்தோத்திரம் நினைப்பதுதான் விசுவாசம். ஆகாததை ஆகும் என்று சொல்லுவதும் பேசுவதும் தான் விசுவாசம். அல்லேலூயா. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாகும் என்று நாம ஸ்தோத்திரம் தீர்மானிப்பது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்ய முடியாது அப்படிதான் சூழ்நிலை சொல்லுது. ஆனா நான் சொல்றேன் என்னால செய்ய முடியும், அதான் விசுவாசம். அவ்வளவுதான். சிம்பிளா சுருக்கமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். ஆகாது அப்படின்னு ஸ்தோத்திரம் நிலைமை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே, எனக்கு உள்ளே இருக்கிற விசுவாசத்தினாலே, அவர் வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே, அவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தினாலே, என் ஜெபத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே, என் முழங்கால் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே, என் உபவாசத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே, என் தேவ சமூகத்தின் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே, என் தேவனுடைய வல்லமை மீது இருக்கிற விசுவாசத்தினாலே எனக்கு அது ஆகும் என்று நான் நினைக்கிறேனே, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை பேசுங்கள். நமக்குள் விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் நாம் விசுவாசிகளாகவும் இருக்கிறோம். ஆமென். அப்ப விசுவாசத்தை பெற்ற நாம், விசுவாசத்தை உடையவர்களாகிய நாம், விசுவாசத்தை கொண்டிருக்கிற நாம், விசுவாசத்தின்படி வாழ்கிற நாம் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை பேச வேண்டும், விசுவாசத்தை பேச வேண்டும். பல வேளைகளில், பல சூழ்நிலையில், பல நிர்பந்தத்தில், பல நெருக்கடியில், பல இக்கட்டுகளில் விசுவாசத்தை நாம் வைத்துக்கொண்டு விசுவாசத்தை வெளிக்காட்டாமலேயே இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தை எங்கே வெளியே காட்ட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற உபத்திரவங்களிலே விசுவாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற பாடுகளிலே விசுவாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற வியாதிகளிலே விசுவாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற கஷ்டத்திலே, கடனிலே, கண்ணீரிலே, கவலையிலே ஸ்தோத்திரம் விசுவாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற பிசாசின் கிரியையிலே விசுவாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற எல்லா விதமான எதிரான செயல்களிலே, பொல்லாத உபத்திரவத்திலே, பொல்லாத உலகத்திலே, பாவத்துக்கு எதிரே, சாபத்துக்கு எதிரே, சத்துருவின் கிரிகைக்கு எதிரே, மாந்திரீகங்களுக்கு எதிரே நம்ம விசுவாசத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பெற்றது எதற்காக என்று சொன்னால், இவைகளை ஜெயிப்பதற்காக. ஆமென், ஸ்தோத்திரம். இவைகளை வெல்வதற்காக, இவைகளை தோற்கடிப்பதற்காக. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. 1 யோவான் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு தந்தது உலகத்தை ஜெயிப்பதற்காக, வெற்றி கொள்வதற்காக, மேற்கொள்வதற்காக. இவைகளை எல்லாவற்றையும் விட நான் உங்களுக்குள் கொடுத்திருக்கிற விசுவாசம் தான் பெரியது என்பதை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுவதற்காக. ஆனா இன்னைக்கு முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள், ஆனா வெளிக்காட்ட மாட்டாங்க. பூட்டப்பட்ட வீட்டை போல. கதவை திறந்தா தானே வீட்டில் டிவி இருக்குதா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா, வாஷிங் மிஷின் இருக்குதா, ஃபேன் இருக்குதா, ஏசி இருக்குதா, பெட் இருக்குதான்னு பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். விசுவாசமா, ஐயோ நான் கர்த்தர் பேர்ல விசுவாசமா இருக்கிறேன், கர்த்தர் பேர்ல விசுவாசமா இருக்கிறேன். ஒரு வியாதி வந்த உடனே ஐயோ ஆஸ்பத்திரி போனா, ஐயா பாஸ்டர் அப்படியே டாக்டர் இப்படி சொல்லிட்டாரா, ஒரு வாரமா நான் சரியா கூட சாப்பிடல. அப்ப விசுவாசம் எங்க போச்சு? அல்லேலூயா. இதான உண்மை. இப்ப இத பேசுறதுக்கு என்ன வரல? ஞானம் வரலையா, இல்ல ஞாபகம் வரலையான்னு தெரியல. விசுவாசம் உள்ள இருக்குது. இப்ப அந்த இடத்துல வியாதிக்கு நேரா பேசணும் இல்லையா? பேசணும் இல்லையா? ஐயோ ஐயா ராத்திரியானா கெட்ட கெட்ட கனவா வருது, அப்படியே எதுவோ கருப்பா ஓடுது,
அப்படியே ராத்திரி என்னை எழுப்பி வெளியே கூட்டியாந்துடுது. அப்படியே பார்த்தா வானத்துக்கு பூமிக்கு கருப்பு உருவமா நிக்குது. ஸ்தோத்திரம். பிசாசை கண்டா பயம், பேயை கண்டா பயம், ஸ்தோத்திரம், எதனா கண்டா பயம். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப நமக்குள்ள விசுவாசம் இல்லாமலையா இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து திட்டும் போது எப்படி திட்டினாரு? ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாத அற்ப சந்ததியே. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? ஏற்கனவே உனக்குள்ள விசுவாசத்தை கொடுத்துருக்கிறேன், என் கூட நிற்கிற, பார்க்கிற, நான் செய்யற அற்புதத்தெல்லாம். ஆனா நீ எல்லாத்தையும் பெற்றுட்டு பார்த்துட்டு அறிந்துட்டு ஒண்ணுமே தெரியாதவனை போல, விசுவாசமே இல்லாதவனை போல என்ன பண்ற? ஐயோ, இந்த பேயை எங்களால ஓட்ட முடியலையே, நாங்க ஜெபம் பண்ணா போக மாடுதே அப்படின்னு சொல்றியப்பா. விசுவாசம் இல்லாத அற்ப சந்ததியே, இது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் யாரை பார்த்து திட்டுறாரு? விசுவாசத்தை கொடுத்த நபரை பார்த்து தான் திட்டுறாரு. யாரை பார்த்து வருத்தப்படுறாரு, கோபப்படுறாரு? விசுவாசத்தை ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப இவங்க கையில விசுவாசம் இல்லாமலையா இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. அப்ப ஏன் அந்த பிசாசை ஓட்ட முடியல? ஏன் அதை மேற்கொள்ள முடியல? ஏன் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் கருப்பா நிக்கிற உருவத்தை நம்மளால துரத்த முடியலன்னா? ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பேச முடியல. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா விசுவாசம் இல்லையா? அப்படி கிடையாது. விசுவாசம் இருக்கிறது. ஆனா ஸ்தோத்திரம், கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆமென். அதனால விசுவாசத்தின் கிரியை என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கிரியை என்ன செய்ய முடியல? காண முடியல. அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி தருகிறார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நீங்க விசுவாசமா இருங்க நான் சொல்லல. அது என் பிரசங்கம் அல்ல, அது என் உபதேசம் அல்ல. விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆமென். விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்ம கையில வேதத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். விசுவாசத்தை நாம் பெற்ற சந்ததி நாம். ஆமென். ஆனா விசுவாசத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தை நாம ஸ்தோத்திரம் பேசாமல் இருக்கிறோம். விசுவாசத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படியே அமைதியா கதவை பூட்டிட்டு ஸ்தோத்திரம் அப்படியே நம்ம வீட்டை பார்க்கிற கதை தான். நல்லா இருக்குது இல்ல? ரசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு அந்த கதவை நாம திறக்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம பேசுவது. விசுவாசத்தை நாம் பேசுவோம். ஆமென். விசுவாசத்தை நாம் பேசுவோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பேசுங்கள். ஸ்தோத்திரம். 4 காரியத்தை சொல்லுகிறேன். விசுவாசத்தை எப்படி பேச வேண்டும்? ஸ்தோத்திரம். அப்படின்னாக்கா விசுவாசத்தை ஸ்தோத்திரம் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு சுவிசேஷம் 16-17. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். 16-17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். போதுமானது. ஸ்தோத்திரம். போதுமானது. அது வரைக்கும் போதுமானது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு செயலுமே எதை குறிக்கிறது, எதை சார்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் நீங்கள் தயவாக அதை ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் படிக்காத வசனம் அல்ல, நீங்களும் நானும் பல முறை வாசித்த வசனங்கள் தான். ஸ்தோத்திரம். கேள்விப்பட்ட வசனங்கள் தான், அறிமுகமான வசனங்கள் தான், பிரசங்கங்களை கேட்ட வசனங்கள் தான். ஆனாலும் அதிலே நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் மனக்கண்ணை திறந்து புரிந்து கொள்ள வேண்டியது 2 காரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துவார்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் எதை வச்சு துரத்துவார்கள்? எதை வைத்து துரத்துவார்கள் என்று ஸ்தோத்திரம் ஒரு கோலை எடுத்து துரத்த போது அல்ல. ஒரு ஸ்தோத்திரம் பெரிய ஸ்தோத்திரம் ஒரு இரும்பு பொருளை வைத்தோ ஒரு பட்டயத்தை வைத்தோ துரத்துவது அல்ல. எதை வைத்து துரத்துவார்கள்? ஸ்தோத்திரம். அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதனும் பிசாசை துரத்தும் போது தனது வாயை வைத்து, நாவை வைத்து, உதடை வைத்து, வார்த்தைகளை வைத்து தான் துரத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வாயை வைத்து, இந்த வார்த்தையை வைத்து அப்படி நாம் பிசாசை துரத்துகிறோம். அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் சத்தத்தை வைத்து, சொற்களை வைத்து நாம் துரத்துகிறோம். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். துரத்துவார்கள், துரத்துவார்கள், துரத்துவார்கள். நம்ம இதுவரைக்கும் கேட்டது பிரசங்கம் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எதை வைத்து துரத்துகிறோம்? நம்ம நாவை வைத்து துரத்துகிறோம். எதை வைத்து துரத்துகிறோம்? இந்த நாவில் பிறக்கிற சொற்களை வைத்து துரத்துகிறோம். இந்த வாயில பிறக்கிற வார்த்தைகளை வைத்து துரத்துகிறோம். அல்லேலூயா.
அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு இதை துரத்துகிறோம் அப்படின்னாக்கா இதுதான் விசுவாசத்தை பேசுவது. அப்ப அதை துரத்தும் போது நாம எதை பேசி துரத்துகிறோம்? தோத்துறோம். எதை பேசி துரத்துகிறோம்? எண்ணத்தை பேசி துரத்துகிறோம். ஸ்தோத்திரம். அந்த பிசாசை நாம் துரத்தும் போது நாம ஸ்தோத்திரம், நாம பிசாசை மட்டும் பார்த்து பேசுகிறோமா, இல்ல பிசாசினுடைய தாக்கத்தை மட்டும் பேசுகிறோமா, இல்ல பிசாசினுடைய அதனுடைய ஸ்தோத்திரம் கொடூரங்களை, அதனுடைய அழிவை, அதனுடைய பிரச்சனையை, அதனுடைய நெருக்கத்தை, அதனால் வருகிற ஆபத்தை மட்டும் கண்டு நாம பேசுகிறோமா? இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பிசாசுக்கு எதிராக தேவன் நமக்குள் கொடுத்த விசுவாசத்தை பேசுகிறோமா? கொஞ்சம் நம் மனக்கண்ணை திறந்து அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசை நம்ம துரத்துறோம். ஆமா, நான் ஜெபம் பண்ண 4 பிசாசு போச்சு, உண்மைதான், பொய்ன்னு சொல்லவே இல்லை, மறுக்க இடம் கொடுக்கல. ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த இடத்துல ஸ்தோத்திரம் நம்மளுடைய விசுவாசம் அங்கே எப்படி பேசப்படுகிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ பிசாசுகளை துரத்துவதற்கு இன்னைக்கு விசுவாசத்தை பேச வேண்டும். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். அப்ப எங்க பேசணும்? பிசாசு கிட்ட துரத்தும் போது அப்பால போ பிசாசே, அப்பால போ பிசாசே அப்படி என்று வெறும் நாம ஸ்தோத்திரம் வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஜெபிப்பது அல்ல. அங்க பிசாசை துரத்துவதற்கு கர்த்தர் நமக்குள் என்ன விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், இவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். அவரவருக்கு பிசாசை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு விசுவாசம் இருக்கும், அவரவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஸ்தோத்திரம். சில பேர் நினைப்பாங்க பிசாசை உபவாசம் போட்டு தான் துரத்த முடியும்னு. சிலருடைய விசுவாசம், சிலருடைய விசுவாசம் அப்படியே ஜபத்துல போராடி 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 தான் பிசாசை துரத்த முடியுன்றது சிலருடைய விசுவாசம். சிலருடைய விசுவாசம் 91ஆம் சங்கீதத்தை படிச்சு தான் துரத்த முடியுன்றது சிலருடைய விசுவாசம். அதே உண்மையா இல்லையா? தோத்திரம். சிலருடைய விசுவாசம் தூங்கும்போது தலைமாட்டில் பைபிளை வச்சு பார்த்து தான் பிசாசை துரத்த முடியுன்றது சிலருடைய விசுவாசம். தோத்திரம். சிலருடைய விசுவாசம் தோத்திரம், எங்க யார் எதை கொடுத்தாலும் ஐயோ ஐயோ இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி சாப்பிட்டாதான் பிசாசை துரத்த முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. தோத்திரம். அவர் மேலே கை வைக்க மாட்டார். தோத்திரம். பிசாசு பிடிச்சா கூட்டிட்டு வா முட்டி போடு, முழக்கால் போடு, கண்ணை போடு, ஏசு நாமத்தில் போ பிசாசு போ. சரியா போச்சுமா? வீட்டுக்கு கூட்டி போயிருங்க. ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு நீங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். வேலைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாம் வீட்டில் எதனா வந்து அந்த கயிறு படம் கிடம் அதெல்லாம் கடத்த தூக்கி போட்டு இயேசுவி நாமத்தினால வீட்டில் நல்ல ஜெப எண்ணெய் தெளித்து சோத்திரம் பண்ணி விட்டுடணும். சரியா? ஆமாம். போய் 3 நாள் பொறுத்து திருப்பி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க, அது சரியாக போயிடும். அவ்வளோதான். அது அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. அப்போ பிசாசை துரத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பானை இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் என்பது ஒன்று தான். ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொரு மாதிரியாக செயல்படுகிறது. அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் இங்கே விசுவாசத்தை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு எதிராக செயல்படுகிற பிசாசுகளை, ஆவிகளை, ஸ்தோத்திரம் அந்தகார கிரியைகளை, வானமண்டல பொல்லாத சேனைகளை, பிரபஞ்சத்தின் ஆவிகளை நாம ஸ்தோத்திரம் கட்ட வேண்டுமானால் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை நாம் பேச வேண்டும். ஆமென். அந்த கதவை நாம் திறக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ, அந்த இடத்துக்கு போனாலே ஒரே போராட்டமாகுது பாரு. அங்கே போயிட்டு வந்தாலே வீட்டில் சண்டை வந்துடுது பாரு. ஐயோ, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ஜுரம் வந்துடுது பாரு. அங்கே போயிட்டு வந்தாலே அவ்வளோதான், படுத்தா எந்திரிக்க முடியல பாரு. அந்த இடத்த போய் கால் வச்சுட்டு வந்தாலே போதும், அவ்வளோதான். அப்படியே இடுப்பு உடையுது, கையு உடையுது, காலு உடையுது, திரும்ப முடியல, நிமிர முடியல, எருக முடியல. தோத்துறோம். இல்லைன்னா நம்ம சொல்கிற பிரச்சனை தான், எதுவும் நான் புதுசாக சொல்லலை. அல்லேலூயா. யாருக்கிட்ட இருக்கிற பிரச்சனை இதெல்லாம்? கிறிஸ்துவ கிட்ட இருக்கிற பிரச்சனை தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தோத்துறோம். விசுவாசத்தை அங்க பேசணும். ஆமே. எந்த இடத்துக்கு போனா பிரச்சனை வருதோ அந்த இடத்துக்கு விசுவாசத்தை பேசணும். அங்க என்ன பேசணும் என்பதுதான் நம்மளுடைய ஞானம்.
ஆமே. விசுவாசத்தை அங்க என்ன பேசணும்? ஐயோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா எனக்கு உடம்பே முடியாம போயிடுதே, அப்ப அந்த இடத்துல என்ன பேசணும்? அது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போனா என்ன கிரிகை நடக்குது நமக்கு தெரியும், என்ன பாதிப்பு வருது நமக்கு தெரியும், என்ன சூழ்நிலை ஆகுதுன்னு தெரியும். ஐயோ இந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரே போராட்டமாகுதே, ஐயோ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே பெரிய ஆபத்தாகுது. தோத்துரும். அப்ப நமக்கு தெரியும் என்ன ஆபத்தாகுது, என்ன போராட்டமாகுது. அப்போ நம்ம வாயினால் அதை என்ன பண்ண வேண்டுமா? துரத்துவார்கள். யார் துரத்துவார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் துரத்துவார்கள். அப்ப நாம எல்லாரும் யாரு? விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல. அப்ப விசுவாசத்தை இன்னைக்கு பேச வேண்டும். இன்னைக்கு விசுவாசத்தை அந்த இடங்களிலே பேசாததுனால தான் இன்னைக்கு பலர் எனக்கு யாருன்னா ஜெபம் பண்ணுவாங்களா, என்ன யாருன்னா கேட்பாங்களா, தோத்திரம் எனக்கு ஜெபம் பண்ணாலும் இன்னும் சரியாகலையே அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விசுவாசத்தை நம்ப வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? தோத்திரம். இப்ப வீட்டு தான் தோத்திரம். வீட்டை கதவை திறந்து உள்ள போமா அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கின்னு ஐயோ அந்த கதவை திறந்தா தான் உள்ள போக முடியுமா? அது எனக்கு தெரியாதே பாஸ்டர், இவ்வளோ நேரம் தெரிஞ்சுதான் நான் உள்ள போயிருப்பேனே, இப்பதானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சிலர் என்ன பண்றோம்? தோத்துறோம். வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன? விசுவாசத்தை நம்ப வச்சுக்கிட்டு, விசுவாச கதவை நாம திறக்காம விசுவாசத்தை நம்ப வச்சுக்கிட்டு, விசுவாசத்தை இப்ப எடுத்து பேசாம எடுத்து உரைக்காம அந்த முன்னாடி நிக்கிற சாத்தான சத்துருவ பேய பிசாச நோயை பாதிப்ப அந்த அழிவை சேதத்தை போராட்டத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துறேன். அல்லேலூயா. விசுவாசத்தை பேசணும். ஆமென். உங்களுக்குள்ள என்ன இப்ப விசுவாசம் சொல்லுது, அந்த வார்த்தையை அறிவிக்கணும். அது வாயில வார்த்தையா வெளியே வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப என் விசுவாசத்தின்படி இதான் ஒரு ஸ்தோத்திரம் பிசாசுன்னு சொன்னா இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு வருதோ அதை நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வருதோ அதை நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நாம பிசாச, பொல்லாதாவிய, அசுத்தாவிய, எதிரான ஆவிய கிரிகைகள் நம்ம எல்லாரும் விசுவாசத்துல துரத்திட்டா இப்போ நமக்கு எந்த போராட்டம்னா இருக்குமா? விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை செய்யாமலேயே தானே உட்காந்துக்கணும். இன்னும் அப்படியே வாங்கி விசுவாசத்தை வாங்கி வச்சுக்கின்னு வீட்டை பழக பார்க்குறோம். வீடு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம கதவை திறக்காம இருக்கிறோமே. ஆமாம். நம்ம கொஞ்சம் விசுவாசத்தை பேசுவோம். நம்ம விசுவாசத்தை பேசுவோம். அப்ப விசுவாசத்தை என்ன பேசணும்? அதுதான் ஒரே வார்த்தையில சுருக்கமா சொல்லிட்டேன். முடியாதது முடியும், ஆமென் அப்படின்னு பேசணும். ஆகாததா இது ஆகும் பேசணும். அதான் விசுவாசம். நடக்காதா நடக்கும் பேசணும். இந்த ஆள் மாறவே மாட்டான், மாறுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு விசுவாசம். அதுக்கு மேல நம்ம இழுத்துட்டு போக வேண்டியது அல்ல. இந்த ஆள் திருந்தவே மாட்டான், திருந்திடுவாரு, அவ்வளவுதான். மீறி பேச வேண்டியதே அல்ல. அல்லேலூயா. இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடையாது, கிடைக்கும். அதான் விசுவாசம். அதோடு நிறுத்திடணும். ஆமென். நான் சொல்லிட்டேன். எலியா சொன்ன மாதிரி என் வாயின் வார்த்தையை அன்றி தோத்துறோம் மழையும் பனியும் வானத்திலிருந்து பெய்யாது. மீறி எதனா பேசினானா? கிடையாது. திருப்பி சொல்றான் 3 வருஷம் பொறுத்து. என் வாயின் வார்த்தையை அன்றி தோத்துறோம் இந்த வானத்திலிருந்து மழையும் பனியும் பூமியில பெய்யும். வேற யார் சொன்னாலும் நடக்காது, நான் சொன்னாதான் நடக்கும். தோத்துறோம். நிறுத்துறதுக்கும் அப்படிதான் சொல்றான், வர்றதுக்கும் அப்படிதான் சொல்றான். இதுதான் சரியான விசுவாசம். மீறி அடுத்தது எதுவுமே பேசக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தோத்துறோம். நடக்கும்னா நடக்கதான், அவ்வளவுதான். சொல்லிட்டு மறுபடியும் நடக்குமா? நான் சொல்றதான், ஜெபம் பண்ணதான், சர்ச்சை கூட போனதான், வசனத்தை கூட கேட்டதான், உபவாசம் கூட போட்டதான், பாஸ்டர் கூட சொன்னாருதான், அவரு கூட ஜெபம் பண்ணாருதான். ஆனா என்ன? ஆனா போயிடுச்சு விசுவாசம். அல்லேலூயா. ஃபெயில் ஆயிடுச்சு. அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம். ஆமென். விசுவாசத்தை பேசுவோம். துரத்துவார்கள் அப்படின்னா என்ன? நான் சொன்னா அது எனக்கு நடக்காது, நான் சொன்னா அந்த தீங்கு எனக்கு வராது, நான் சொல்ற விசுவாசத்துல அந்த ஆபத்து எனக்கு நெருங்காது, நான் சொல்ற என் ஜீவனுக்கு அழிவு வராது, நான் சொல்ற இந்த எதிரி என்னை மேற்கொள்ள மாட்டான். ஆமென். விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி நீங்க அங்க என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி பேசுங்க. ஆமென். அல்லேலூயா.
அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதே வசனத்தில் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் டங்ஸ். ஸ்தோத்திரம். நவமான பாஷை. ஸ்தோத்திரம். அதற்கென்று பிரத்யேகமான நம்ம நிறைய ஸ்தோத்திரம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். எல்லாரும் நல்ல ஆவியில் நிறையும் போது, அபிஷேகத்தில் பெறும்போது நம்ம நிறைய அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். அதில் ஒரு விதமான பாஷை என்ன அப்படின்னு சொன்னால், அது பிரத்யேகமாக ஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை பேசுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷையிலேயே ஜெபிப்பது. நான் போன சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் சொல்லும் போது சொன்னேன், உங்களுக்கு சில நேரத்தில் மனசுக்குள்ளே இருக்கும், ஜெபிக்க வராது. சில நேரத்தில் அது வார்த்தையா சொல்ல வராது, கோர்வையா வராது. அப்போ வராத காரியம் சில வேளைகளில் அது அந்நிய பாஷையா புறப்பட்டு வரும். இப்போ சகோதரர் ஜெபம் பண்ணாரு, ஸ்தோத்திரம். அது பாதி ஜெபமே எப்படி தான் இருந்தது? அந்நிய பாஷையாவே தான் இருந்தது. அப்போ காரணம் என்ன? சிலது வார்த்தையா வராது, அது அந்நிய பாஷையா புறப்பட்டு வரும். அப்படி வருவதனாலே ஸ்தோத்திரம் நாம விசுவாசத்தை அந்த பாஷையிலே வெளிப்படுத்த வேண்டும். அந்த பாஷையிலே நம்ம விசுவாசத்தை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை நாம பேச 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 ஸ்தோத்திரம் வெறும் அந்நிய பாஷையாய் அல்ல, ஸ்தோத்திரம் வெறும் நாம் பேசுகிற பற்பல பாஷையாய் அல்ல, நவமான பாஷையாய் அல்ல, தூதர்களின் பாஷையாய் அல்ல, பரலோக பாஷையாய் அல்ல, ஸ்தோத்திரம் அந்த பாஷையிலே விசுவாசத்தோடு நாம் பேச 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 அந்த கிரியையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அந்த செயலை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் ஸ்தோத்திரம் விசுவாசமும் சேர்ந்துதான் அந்த அந்நிய பாஷை வெளியே வருகிறது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களால் அவங்க தான் ஸ்தோத்திரம் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ விசுவாசத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் ஒரு பாஷையை பேசினா என்ன வெளியே வரும்? விசுவாச பாஷை தான் வெளியே வரும். அல்லேலூயா. விசுவாச பாஷை தானே வெளியே வரும். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பேசுகிற அந்நிய பாஷையில விசுவாசம் இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. அப்போ அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம விசுவாசத்திலேயே நாம அந்த காரியத்தை பேசுகிறோம். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆவியில நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் விசுவாசத்தில் ஜெபிக்க நாம் பழகி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நாம் விசுவாசத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அங்கு நாம விசுவாசத்தை பேச வேண்டும். எதில் பேச வேண்டும்? அந்நிய பாஷையில பேச வேண்டும், ஆவியில பேச வேண்டும். நம்ம ஒருவேளை இது வரைக்கும் தெரியாமல் நமக்கு இருக்கலாம், ஒருவேளை நமக்கு இனிமே புரியாமல் இது வரைக்கும் நம்ம அந்நிய பாஷை மாத்திரம் பேசியிருக்கலாம். நான் ஒருவேளை அபிஷேகத்தில் மட்டும்தான் நிறைஞ்சு பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைத்திருக்கலாம். ஆனா இந்த ஸ்தோத்திர வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்ப விசுவாசிக்கிறவங்க எதை பேசுவார்கள்? விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த அந்நிய பாஷையை பேசுவார்கள். அப்ப நாம பேசுகிற பாஷையில என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. அப்ப நம்ம விசுவாசத்தோடு என்ன பண்ண வேண்டும்? ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையை பேச வேண்டும், ஆண்டவரிடம் பேச வேண்டும், ஆவியானவரோடு பேச வேண்டும், ஆவியிலே பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசத்தோடு பேசுகிற அந்நிய பாஷை அது ஸ்தோத்திரம் கதவை திறக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஸ்தோத்திரம் பிசாசுக்கு முன்னாடி நீங்க விசுவாசத்தை பேசுங்க, ஆவியில தேவனுக்கு முன்னாடியும் விசுவாசத்தை பேசுங்கள். அதுதான் ஆமென். அந்த ரெண்டு காரியத்தை தான் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? விசுவாசத்தினால பிசாசுக்கு முன்னாடி பேசுவாங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? விசுவாசத்தினாலே அந்நிய பாஷையினாலே ஆவியினாலே தேவனிடத்தில் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னா புரியும். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு முன்னாடி விசுவாசத்தை பேசினா பிசாசு பயந்துடுவான், பிசாசு நடுங்கிடுவான். இவனை முடியாதுன்னு நம்ம சொல்றோம், அவன் முடியும்னு பேசுறானே, ஸ்தோத்திரம் நம்மளை துரத்துறானே அப்படின்னா அது ஸ்தோத்திரம் பிசாசுக்கு விழற ஒரு பெரிய அடி, பெரிய ஒரு இடி, பெரிய ஒரு ஸ்தோத்திரம் அவனுக்கு அவமானம். ஆனா அதே ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே ஆவியில நம்ம ஸ்தோத்திரம்
அந்நிய பாஷையா தேவனிடத்துல பேசும்போது தேவனுக்கு அது சந்தோஷம், பிரியம். ஆமென். ஸ்தோத்திரம். என் பிள்ளை எப்படி ஆவியில ஸ்தோத்திரம் மகிழ்ந்து பூரித்து கலிகூர்ந்து என்னிடத்துல ஸ்தோத்திரம் விசுவாசத்துல இப்படி ஸ்தோத்திரம் பேசுகிறானே, விசுவாசத்துல இப்படி ஜெபிக்கிறானே, அப்படி என்று கர்த்தருக்கு அங்க மகிழ்ச்சி. ஆனா இங்க சத்துருவுக்கோ ஸ்தோத்திரம் வீழ்ச்சி, அவருக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவியில நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது விசுவாசத்துல போக வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப நம்ம பேசுகிற அந்நிய பாஷையில விசுவாசம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வெறும் அபிஷேகம் மட்டும்தான் நினைக்க கூடாது. வெறும் இது அந்நிய பாஷை மட்டும்தான் அப்படி நினைக்க கூடாது. அந்த பாஷையில விசுவாசம் கலந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நாம் தெளிவடைய வேண்டும். அது யாரால் பேசப்படுகிற பாஷை? அது யாரால் பேசப்படுகிற பாஷை? விசுவாசிக்கிறவர்களால் பேசப்படுகிற பாஷை. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாஷையை பேசுவதனாலே அந்த பாஷைக்குள்ள என்ன வெளிப்பட வேண்டும்? விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய அந்நிய பாஷையிலே விசுவாசம் வெளிப்பட வேண்டும். ஆமென். அப்போ நீங்க ஆவியில நிரம்பும் போது உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி பேசுங்கள். நீங்க அந்நிய பாஷையை பேசும்போது அந்த அந்நிய பாஷையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தி பேசுங்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷையிலே உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதாக. ஆமென். விசுவாசத்தை பேசுங்கள். பிசாசினிடத்தில் விசுவாசத்தை பேசுங்கள், தேவனிடத்தில் விசுவாசத்தை பேசுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசத்தை பெற்றவர்கள். தேவன்கிட்ட எப்படி பேசுறது? ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பேசுங்க. ஆண்டவரே, நீங்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிறவங்க, உங்களால முடியாதுன்னு ஒன்றுமில்லை. யோபு சொன்னது போல, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வீர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வீர், நீர் ஒருவரும் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை எனக்கு செய்வீர். விசுவாசத்தை பேசுங்க. தேவனிடத்துல விசுவாசத்தை பேசுங்க. தேவனே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விசுவாசத்தை பேசுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஏற்கனவே நமக்கு ஸ்தோத்திரம். யோபு பேசிவிட்டார், தாவீது பேசிவிட்டார், எலியா பேசிவிட்டார், ஆபிரகாம் பேசிவிட்டார். இப்போ நீங்களும் நானும் பேசணும். ஆபிரகாம் அவர் சூழ்நிலைக்கு பேசினார். ஆமென். எலியா அவர் சூழ்நிலைக்கு பேசினார். அந்த மாதிரி இப்போ நம்ம பேசணும். தாவீது அவர் சூழ்நிலைக்கு பேசிவிட்டார், அதுபோல நம்ம சூழ்நிலைக்கு பேச வேண்டும். அல்லேலூயா. யோபு அவர் சூழ்நிலைக்கு பேசிவிட்டார் விசுவாசத்தை. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்க பேச வேண்டும், என்னுடைய சூழ்நிலைக்கு நான் பேச வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பிசாசுக்கு முன்பதாகவும் விசுவாசத்தை பேச வேண்டும், தேவனுக்கு முன்பதாகவும் விசுவாசத்தை பேச வேண்டும். விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட, விசுவாசத்தை வாங்கிக்கிட்ட, விசுவாசம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு கதவை பூட்டி வச்சுக்கின்னு வெளியே வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன கூடாத காரியம்? நீங்களும் நானும் விசுவாசத்தை வாங்கிக்கின்னு பேசாம இருக்கிறேன் பாரு, அதான் கூடாத காரியம். யாருக்கிட்டையும் விசுவாசம் இல்லாமல் இல்லை. சின்னவங்க கிட்டே இருக்குது, பெரியவங்க கிட்டே இருக்குது, குழந்தை கிட்டேயும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது விசுவாசம். ஆனால் நம்ம பேசுறோமா என்பது தான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு பதிலை கொடுக்கிறோம். அந்த கேள்விக்குறியை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உடைக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். விசுவாசத்தை பேசுங்கள். விசுவாசத்தை வாங்கி அமைதியா வைத்துக் கொண்டு இருக்க அல்ல, உள்ளத்துக்குள் வைத்துக்க அல்ல, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க அல்ல, தொண்டை வரைக்கும் வச்சுக்கிட்டு வெளியே பேசாம இருக்க அல்ல. விசுவாசத்தை பேசுங்கள். ஆமென். தேவனோடு பேசுங்கள், பிசாசோடு பேசுங்கள். பிசாசு பிரச்சனையை கொடுத்து அவங்ககிட்ட பேசுங்கள். விசுவாசத்தை, என் தேவன் பெரியவர்ரா அப்படின்னு அவங்ககிட்ட பேசணும். ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, நீர் சர்வ வல்லவரப்பா அப்படின்னு அவர்கிட்ட பேச வேண்டும். நீர் இந்த பிரச்சனையை மாத்துவீங்கப்பா, நீங்க இந்த சூழ்நிலையை மாத்துவீங்கப்பா, என்ன நீங்க இப்படி ஆசீர்வதிப்பீங்கப்பா, இப்படி என் வெட்கத்தை மாத்துவீங்கப்பா, என் அவமானத்தை மாத்துவீங்கப்பா. உங்களால் கூடுமாண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியமோ ஒன்றுமில்லை. மரித்த லாசருவை 4வது நாள் நாட்ட மரித்தவனை உயிரோடு வா வெளியே என்று கூப்பிட்டவரப்பா. உன்னால முடியுமாண்டவரே, நீ ஜெயிக்க வைப்பீராண்டவரே, ஜெய கிறிஸ்து ஆண்டவரே, சாத்தானி தலையை நசுக்கினவர் ஆண்டவரே. மரித்த 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு நீர் கல்லறையை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே. என்னை ஜெயிக்க வைப்பீராண்டவரே.
ஆண்டவரை பார்த்து விசுவாசமா பேசணும். பிசாசை பார்த்தோம் அவங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு நம்ம வாயை திறந்தாதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தை நீங்க பூட்டி வச்சீங்கன்னாக்கா வேடிக்கை தான் பார்க்க முடியும். சூப்பரா இருக்குது. ஆமென். நீங்க தேவனை பார்த்து விசுவாசமா சொன்னாதான் நீங்க ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவாரு. என் பிள்ளை என்னை பார்த்து எப்படி சொல்றான் பாருப்பா, தோத்திரம், நான் செய்வேன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள எவ்வளவு இருக்குது பாரு. நான் கொடுத்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறான் பாரு. அவன் புதைச்சி வைக்கல பாரு. தோத்திரம், அந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்துறான் பாரு. அந்த விசுவாசத்தை கொண்டு அவன் சோத்திர அறிக்கை இடுறான் பாரு. அதை பார்த்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் சோத்திரம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லவில்லை, மறுபடியும் சொல்லுகிறேன். விசுவாசத்தை கொடுத்து விட்டார், விசுவாசத்தை பெற்று விட்டோம். வாங்கி நாம வைத்துக் கொண்டு அமைதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெற்ற விசுவாசத்தை தொண்டை வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தோத்திரம், வாயில அறிக்கை இடணும். பேசுவார்கள், துரத்துவார்கள். அப்ப என்ன அடையாளம்? சத்தம் வரணும், வார்த்தை வரணும். என்ன பாஸ்டர் நீங்க 4 வார்த்தை 10 வார்த்தை அடுக்க சொல்லி போறீங்க, எனக்கு வரலையே. தோத்திரம், ஒருத்தர் அப்படி தான் யூடியூப்ல மெசேஜை பார்த்துட்டு மதுரையில் கான்ஃபரன்ஸில் பார்த்து கேட்டார், என்னடா ஐயாப்பா டே நீ பாட்டு மூச்சு விடாத பேசி போறியாடா அப்படின்னாரு. தோத்திரம், அது நமக்கு வருது, அது நம்ம என்ன பண்ண முடியும்? தோத்திரம், நீ பாட்டு மூச்சு விடாத 10 வார்த்தையை அடிச்சிட்டு போனா எப்படி அப்படின்னாரு. தோத்திரம், அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, தோத்திரம், நம்ம அப்படி அடுக்குமொழியில சொல்லலாம்னு பிரச்சனை கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கு விசுவாசத்தை பேச வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அதை நான் போன மாசம் சொல்லும்போது சொன்னேன், சூழ்நிலை கைதியா இருக்கிறோம். சூழ்நிலை கைதியா இருக்கிறோம். சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு தோத்துறோம். பாஸ்டர் கிட்ட மட்டும், சர்ச்சில் வந்து மட்டும், இல்ல பாஸ்டர் வீட்டுக்கு வரும்போது மட்டும், ஐயோ இந்த மாதிரி இருக்குதியா, இந்த மாதிரி பிரச்சனையா, நம்ம தோத்துறோம். சொல்ல தெரியுத, கதற தெரியுத. தோத்துறோம். அதே பிசாசை ஜெயிக்கிற விசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஏன் அந்த பிசாசை பார்த்து பேச முடியல? இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சொந்த கதையை, சோக கதையை இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட சொல்லுங்கன்னாக்கா 1 மணி நேரம் இல்லை, தோத்துறோம் 3.5 மணி நேரம் சொல்லுவோம். ஏன் அதே கதை தோத்துறோம் 10 நிமிஷம் பிசாசை பார்த்து போ அப்பால போ, விசுவாசத்தில் பேசுறேன் அப்படி ஏன் பேச முடியல? மனுஷங்கிட்ட 3 மணி நேரம் பேச முடியுது இல்லை? தோத்துறோம். நம்ம சூழ்நிலையை தோத்துறோம். அடுத்த ஆளுக்கிட்ட ஒரு போன் பண்ணா கூட, சரிங்க இது வேலைக்குதுங்க இதை வச்சிருங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், இருங்க இது மட்டும் கேட்டு வச்சிருங்க, இருங்க இது மட்டும் சொல்லிடுற அப்படின்னு நம்ம விடாத நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லிக்கினே இருப்போம். அவன் காதில் ரத்தம் வந்துடும். தோத்துறோம். கேட்குறவனுக்கு ஏன்னா அவன் போதுன்றான். தோத்துறோம். எனக்கு டைம் இல்லை, அதை வெளியே போனான்றான். நம்ம என்ன பண்றோம்? இருங்க இது மட்டும் கேட்டு போயிருங்க, இது மட்டும் கேட்டு போயிருங்க. நீ பாருங்க இப்படி பண்ணா இப்படி இந்த மாதிரி பண்றான் பாருங்க, இங்க இப்படி பண்றாங்க, அங்க அப்படி பண்றாங்க. கேட்டா அவன் மாமாங்க, அவன் சித்தப்பாங்க, அவன் வந்து அண்ணங்க. தோத்துறோம். ஐயா நம்ம அதை சொல்றோம் பாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டு தோத்துறோம். ஆனா இதை விசுவாசத்தில் ஆண்டவர் கையில சொல்லணும். எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஆமென். இயேசுவின் நாமத்தில் அந்த மனுஷனை மாற்றுவது உம்மால சாதாரண காரியம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த மனுஷனுடைய சிந்தை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவனுடைய சோத்திர நினைவுகள் மாறும். இயேசுவின் நாமத்தில் அவனுடைய பிடிவாதம் மாறும். இயேசுவின் நாமத்தில் அவனுடைய வைராக்கியம் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தை நான் சொல்றேன், விசுவாசத்தை நான் அறிக்கையிடுறேன், அது நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. 2 நிமிஷம் ஆயிருக்குமா? அவ்வளவுதான். நாம 2 மணி நேரம் இன்னொரு ஆளுகிட்ட பேசுவோம், 2 நிமிஷம் தேவன்கிட்ட பேச மாட்டோம். தோத்துறோம். ஐயோ என் மனசே அப்படியே நல்லாவே இல்லை, நிம்மதியே இல்லை என் மனசுல. தோத்துறோம். அப்படியே 2 மாசமா இருக்குது பாரு என் மனசு, கல்லா போச்சு. ஏன் கல்லா வர வரைக்கும் எதுக்கு மனசை வச்சிருக்கு? தோத்துறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ துரத்து, நீ பேசு. ஆமென். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மனசு கல்லா போச்சு, மனசு நல்லா இல்லை, என் மனசு கெட்டு போச்சு, என் மனசு அங்கலாய்க்குது. இது எங்க போய் டாக்டர் கிட்ட ஊசி போட முடியும்? அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால். நீங்களும் நானும் விசுவாசிகள். அவர் சொல்றாரு, அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, முத்திரையை கொடுத்துட்டாரு. நாம தோத்துறோம். இதெல்லாம் பார்த்து மனசை கெடுத்துக்கொள்ள அல்ல, வச்சுக்கணும் போட்டு மனசை குழப்பறதுக்கு அல்ல, விசுவாசத்துல பேசுவதற்கு. ஆமென். விசுவாசத்தை பேசினா ஜெயம். விசுவாசத்தை பேசுங்கள். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். தாவீது ஏன் அங்க சொல்றாரு அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், நான் துன்பப்பட்டேன், அந்த துன்பத்தை போய் நான் நினைச்சியும் கவலைப்பட மாட்டேன், மற்றவங்க கையிலையும் சொல்ல மாட்டேன். அது என் தேவன் மாத்துவார்னு நான் வந்து விசுவாசித்தேன், அதனால என் தேவன் கையில பேசுறேன் அப்படின்னு அந்த 116ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. அல்லேலூயா.
அது பின்னணித்தை சொல்லவும் எனக்கு இப்ப நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு 3 காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்ப நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, ஏன் ஆண்டவரே அப்படின்னா, விசுவாசத்தை பேசுங்க. அதுக்கு போய் எதுக்குன்னு 10 கேள்வியை கேட்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டா போங்க. அவரை துரத்துவார்கள், அவர்கள் பேசுவார்கள். இந்த பக்கம் பார்த்தா தேவனை பார்த்து பேசணும், இந்த பக்கம் பார்த்தா பிசாசை பார்த்து பேசணும், இந்த பக்கம் பார்த்தா சோதனையை பார்த்து பேசணும், இந்த பக்கம் பார்த்தா ஆசீர்வாதத்தை பார்த்து பேசணும். விசுவாசித்தே பேசுகிறேன். ஆமா, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆகையால பேசுறேன். எப்படிப்பா பேசுற? முடியாது தானே, எப்படி முடியும்? இப்படிதான். தோத்திரம். எலிசாவுடைய வேலைக்காரன் கேட்கறான், நாளை இந்நேரத்தில் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஐயோ எஜமானே, எப்படி? மேகத்தை பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. மேகத்தெல்லாம் பார்க்காத, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய். நாளை இந்நேரத்தில் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கும். சுவாசம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் போதகமார்கள் தோத்திரம் ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். வெயில் நல்லா காயுது, வீட்டில இருந்து ஒரு தகப்பன் வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது கையில கொடையை கொண்டு போறாரு. தோத்திரம். வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை பார்த்து கேட்குறாங்க, தோத்திரம் என்னங்க வெயில் வந்து இப்படி பெய்தாங்க, காயுத, நீங்க போய் என்ன செய்றீங்க? மழை வரும்னு சொல்லிட்டு கொடையை கொண்டு போறீங்களே. தோத்திரம். மனைவி பிள்ளைகளை சிரிக்கிறாங்க. விடுமா, அவர் அப்பா அப்படிதான், வயசாகி போச்சு, அவர் போய் எடுத்து மாட்டோம் போட்டோம் அப்படின்றாங்க. தோத்திரம். ஆனா போய் இவர் வீடு திரும்பி வரும்போது வெயிலும் காணல, உஷ்ணத்தம் காணல, அனலும் காணல, மேக மூட்டம், மேக இருட்டு, சோத்திரம் மேகம் கருத்து, சோத்திரம் காற்று மழையுமாக, சோத்திரம் கொற்ற மலையில அப்பா சோத்திரம் அமைதியா குடையை பிடித்து கொண்டு வீட்டுக்குள் வருகிறார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆமென். முடியாதுன்னு பார்த்தா தெரியுது, இப்ப மழை வருமா? தோத்திரம். பார்த்தா அப்படி தெரியல, ஆனா தோத்திரம் அது வரும். அல்லேலூயா. அது கடையால் தான் ஒரு கொடையை எடுத்துட்டு போறாரு. அதுதான் தோத்திரம். நம்ம முன்னாடி 1000 சூழ்நிலை இருக்கும், நம்ம பேச வேண்டும், நம்ம துரத்த வேண்டும். விசுவாசத்தை பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம். ஆமென். 2வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2வது ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3:2. 1 தெசலோனிக்கேயர் 3:2. 1 தெசலோனிக்கேயர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை குற்றப்படுத்தவும், உங்களை விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்பினோம். அழகாய் ஸ்தோத்திர. அப்போஸ்தலனாகிய பவுல் இது 1 தெசலோனிக்கேயர் 3:2 வசனத்துல புதிய ஏற்பாட்டில் 280 பக்கத்துல அழகா சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இதை நான் இங்க சொல்லுவதோடு மாத்திரமல்ல, இதை நீங்க வீடுகளில் போய் இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் தியானித்து பாருங்கள், எடுத்து படிச்சு யோசித்து பாருங்கள். அழகா சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேய சபைக்கு தன் உடன் ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். நீ போய் அந்த சபையை சந்தித்துட்டு வா, விசிட் பண்ணிட்டு வா, நலம் விசாரித்துட்டு வா, எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு வா. அது மாத்திரம் அல்ல, அவங்க உபத்திரவத்துல கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு இனி என்ன தெரியுமா சொல்லு? ஸ்தோத்திரம். விசுவாசத்துல நீ புத்தி சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல அழகா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் மனம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல மனம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அங்கே புத்தி சொல்ல வேண்டும் அப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். இப்படி அனுப்பின அந்த தீமோத்தேயு அந்த தெசலோனிக்கேய சபைக்கு போய் ஸ்தோத்திரம் விசுவாசத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம் அவங்களுக்கு விசுவாசத்தை பற்றிய உறுதியை பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை பற்றி உறுதி. ஸ்தோத்திரம். உறுதியை பேசுறார்.
விசுவாசத்தை பற்றிய மனரம்யத்தை பேசுறார். விசுவாசத்தை பற்றிய தைரியத்தை பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நாம ஸ்தோத்திரம் இந்த 3 காரியத்தை பேச வேண்டும். அங்க வெறும் புத்தின்னு இருக்குது. தமிழ் வேதத்துல வெறும் புத்தி என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். வெறும் புத்தி என்று இருக்கிறது. நீங்கள் பேனா வைத்துக் கொள்ளுகிறவர்கள் நான் சொல்லுகிற அந்த 3 வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். விசுவாசத்துல எதை பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா, தேவ சபையாரே, தேவ ஜனங்களே, நாம விசுவாசத்துல எதை பேச வேண்டும்? நாம எல்லாரும் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருவருக்கு ஒருவர், நம்ம வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும், அப்பாவும் அம்மாவும், அப்பாவும் பிள்ளைகளும், ஸ்தோத்திரம், சக விசுவாசிகளும், ஊழியக்காரன் விசுவாசியும், விசுவாசியும் ஊழியக்காரனும், இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒருவருக்கொருவர் எதை பேச வேண்டும் விசுவாசத்தில் அப்படின்னாக்கா, அங்க தமிழ் வேதத்துல புத்தின்னு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். விசுவாசத்துல எதை பேச வேண்டுமானால், ஸ்தோத்திரம், மன ரம்மியத்தை பேச வேண்டுமா? மன ரம்மியம். ஆமே, அல்லேலூயா. மன ரம்மியத்தை பேச வேண்டும். மன ரம்மியனா என்ன? ஸ்தோத்திரம். நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இருப்ப. நான் வாழ்ந்திருக்கிறேன், நீயும் வாழ்ந்திருப்ப. நான் சுகமா இருக்கிறேன், நீ எப்படி இருப்ப? சுகமா இருப்ப. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. நான் செல்வாக்கோடு இருக்கிறேன், நீ எப்படி இருப்ப? செல்வாக்கா இருப்ப. என்ன ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு, நீ எப்படி இருப்ப? உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. மனரம்மியம். குறைவை பத்தி 1% கூட பேசாத ஒன்றுதான் மனரம்மியம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் நம்ம எதை பேச வேண்டும் சபையா? மனரம்மியத்தை. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பெரிய படிப்பு அறிவு அப்படிலாம் தேவை கிடையாது. மனரம்மியத்தை பேசணும். ஸ்தோத்திரம். எப்படிமா இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். என் கதையை கேட்டியா? என் கஷ்டத்தை கேட்டியா? ஸ்தோத்திரம். ஏதோ கடக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தானே சொல்லுகிறோம். பல வேளைகளில் நம்ம அப்படி தானே பதில் கூறுகிறோம். ஆனால் விசுவாசத்தில் நீ போய் புத்தியை சொல்லு. எப்படி நீ அவங்க கிட்ட விசுவாசத்தில் போய் பேசணும்னு சொன்னா, மன ரம்மியத்தை பேசு. ஆமே, ஹல்லேலூயா. பெற்றோர் கஷ்டப்படுவோம், ஆனால் பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கஷ்டம் தெரியாது. நம்ம நிறைய இதை ஸ்தோத்திரம் டிவிகளில், சீரியலில், சினிமாக்களில் பார்த்துருப்போம். பெற்றோர் கஷ்டப்படுவாங்க, பெற்றவங்க கஷ்டப்படுவாங்க, பிள்ளைங்க நல்லா ஜாலியாக சொகுசாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாதது போலவே நிறைய நம்ம ஸ்தோத்திரம் பார்த்துருப்போம். அதுதான், அது போல தான் ஸ்தோத்திரம். நிறைய சூழ்நிலை அப்படி இருந்தாலுமே கூட ஸ்தோத்திரம், நாம எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? நம்ம விசுவாசத்தை பெற்றவர்கள் என்பதனால இதை யாருக்கு சொல்லி அனுப்புறாரு? உபத்திரவப்பட்டவங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நாம நினைச்சா, நான் நல்லா இல்லை, நானும் ஏதோ சூழ்நிலை தான் இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சா, நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தர காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்துல மனரம்மியத்தை பேசுங்கள். மனரம்மியத்தை பேசுங்கள். இதுவரைக்கும் நம்ம பல வேளைகளில் குறைவை பேசியிருப்போம், நிறைய குறைவை பேசியிருப்போம். இன்னைக்கு விசுவாசத்தை பேசுங்கள், மனரம்மியமா பேசுங்கள், தைரியமா பேசுங்கள், நல்லா பேசுங்கள். அங்க தமிழ் வேதத்துல புத்தி என்று இருக்கிறது. அதை நீங்கள் ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வேதத்தில் குறிப்பிடப்பட்டவைகள் எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையவைகள் அல்ல. அது அன்றைய மொழிபெயர்ப்பின் காலத்திலே இருந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மூல மொழியிலும் ஆங்கில வேதத்திலும் அப்படி அல்ல. ஆமே. ஆகவே உங்கள் மன ரம்மியத்தை நீங்கள் பேச வேண்டுமா? அங்கே புத்தி சொல்லுன்னு அங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி அனுப்புறாரு. ஆனா கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் நீ என்னத்தை பேசு? மன ரம்மியத்தை பேசு, நல்லா இருக்குன்னு பேசு. ஸ்தோத்திரம். அவன் முகத்தை பார்த்தா ரொம்ப கவலையா தெரியுது. ஸ்தோத்திரம். நான் பார்க்குறேன், சரளமா சந்தோஷமா இருக்கிறீங்களே, ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே, உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இப்போ இருக்கிறதே உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. 2 நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்க, 2 மாசமா தூங்காம இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்கள பார்க்குறேன், பார்த்து எப்படி பேசுற விசுவாசத்தில், என்னம்மா இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களாம்மா? இருந்தா உங்களை மாதிரி இருக்கணுமா, வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணுமா? ஸ்தோத்திரம். அவங்க இப்போ தான் நொந்து நூலாகி நூடல்ஸ் ஆகி அவங்க உட்காந்து இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அவங்க கிட்ட? ஸ்தோத்திரம். உங்களை மாதிரி இருக்கணுமா? என்னம்மா நீங்கள் பா நல்லா இருக்கிறீங்களாம்மா?
உங்க மாதிரி இருக்கணுமா, உங்க வீட்டை மாதிரி இருக்கணுமா, உங்க பிள்ளைகள் மாதிரி இருக்கணுமா, நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுக்கிறீமா, நல்லா சூப்பராக இருக்குமா, அப்படி தோத்துறோம். மன ரம்மியத்தை பேச வேண்டுமா. அப்ப நம்ம எல்லாரும் விசுவாசிகள், விசுவாசிக்கிறவர்கள். இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்தா கூட எப்படி கேட்கிறோம், என்ன இப்படி கிடக்குற, அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அப்படி சொல்லவில்லை. மன ரம்மியத்தை பேசு. இரண்டாவது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உறுதியை பேசு. விசுவாசத்துல போய் என்ன பண்ணு, உறுதியை பேசு. ஸ்தோத்திரம், நடக்கணும் பேசு, நடக்காதுன்னு பேசாத. நன்மையை பேசு, தீமையை பேசாத. ஸ்தோத்திரம், முடியும்னு பேசு, முடியாதுன்னு பேசாத. ஸ்தோத்திரம், உறுதியை பேசு, ஸ்ட்ராங்கா பேசு, ஸ்ட்ராங்கானதை பேசு. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு அழகா தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்ப விசுவாசத்துல எதை பேசணும், உறுதியானதை பேசுங்க, நிலையானதை பேசுங்க, நிலையற்றதை பேச வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. நிலை இல்லாததை பேசாதீங்க, உறுதியானதை பேசுங்க, நம்பிக்கையானதை பேசுங்க, நம்பிக்கை கொடுக்கிறத பேசுங்க. நடக்காததை பத்தி பேசாதீங்க, நடக்கும் என்பதை பேசுங்க. தோத்துரை, எதையோ ஒன்று நம்ம கண்டு காணாத மாதிரி பேச வேண்டாம், ஏதோ ஒன்று நம்ம புரிஞ்சது புரியாத மாதிரி பேச வேண்டாம். ஏதோ ஒன்று நம்ம ஸ்தோத்திரம், ஏதோ இப்போ சொல்லுவாங்க, இப்போ ஒன்றுமே நமோதே இல்லாத சொல்லிட்டு போகிறாங்க, வாளும் இல்லை தலையும் இல்லை, எதையோ ஒன்றத்தை பேசிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி பேசுவது அல்ல. விசுவாசத்தை பேசும்போது உறுதியாய் பேசுங்கள். கண்டிப்பா எனக்கு நடக்குன்னு நான் நம்பி இருக்கிறேன் பாஸ்டர், அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க கேட்டால் கூட, நான் கஷ்டப்படலை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். உறுதியை பேசுங்கள். ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து யாருன்னா ஒருத்தவங்க அழுதுட்டாங்கன்னா நம்மளும் அவங்க கூட சேர்த்து அழுவோம். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது. அல்லேலூயா. அந்த மாதிரி வேலை இங்கே வச்சுக்காதன்றாரு. நீ விசுவாசத்தை பெற்றிருக்கிற ஆளு, நீ விசுவாசத்தில் எப்படி இரு, ஸ்ட்ராங்கா இரு. ஆமென். உனக்கு தீங்கு வரும்னு சொன்னா கூட சரி, நீ தோத்துறோம், உனக்கு இது நடக்காதுன்னு சொன்னா கூட சரி, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு 4 பேர் உன் மேல சாபம் விட்டா கூட சரி, நீ எப்படி இரு, ஸ்ட்ராங்கா இரு. இல்லை, நான் நல்லா தான் இருப்பேன். ஆமென். நல்லா முடியாது, இல்லை நம்மளை பற்றி பின்னாடி யாருக்குன்னா பேசியிருக்கலாம், அவனெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஏமாத்திரம் அப்படின்னு பேசியிருக்கலாம். தோத்துறோம். அதை பற்றிலாம் என்ன பண்ணாத, அதை பற்றி பேசாத, விசுவாசத்தை மட்டும் பற்றி பேசு. தோத்துறோம், உறுதியை பேசு. தோத்துறோம், விசுவாசத்தில் உறுதியானதை பேசு. அவங்க முடியாதுன்னு சொன்னா அவங்க பேசுறது 4 பேருக்கு எங்கேயோ பின்னாடி பேசுறதை கேட்டு தோத்த நம்ம காதலை வாங்கி, ஐயோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், என்ன பண்றது, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம அதையே பாட்டா படிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அதை பேசாத, அதை நிறுத்து. உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை பேசு. விசுவாசித்தே ஆகையால் பேசுகிற. அப்ப உறுதியை பேசு, நம்பிக்கையை பேசு. ஸ்தோத்திரம். ஸ்ட்ராங்கானதை பேசு, நடக்க போவதை பேசு, நடக்காத பத்தி பேசாத, மனுஷன் பேசினதை பேசாத, உலகம் பேசினதை பேசாத, கேலி பண்ணவங்க பேசுறத பேசாத, விமர்சித்தாங்களே அவங்க பேசினதை பேசாத. ஆண்டவர் இங்க என்ன சொன்னாரோ அதை பேசு. ஆமென். அப்ப விசுவாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல, நீங்க வாய்னால பேசுங்க. சொந்த பந்தம் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், நண்பர் பார்த்து 4 பேர் நம்ம நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், சாபம் கூட 4 பேர் இருப்பான், ஆசீர்வதிக்க 4 பேர் இருப்பான். தோத்துறோம், நாம ஆசீர்வதிக்கிற 4 பேரை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை பேசிட்டு உணர்ந்துட்டு வாங்கிட்டு போயிடணும். சாபம் விட்டு 4 பேரை பார்த்து திரும்பிட்டு நம்ம அழுதுட்டு உட்காந்துருக்க கூடாது. அல்லேலூயா, தோத்துறோம். விசுவாசத்தில் உறுதியை பேசுங்கள். ஆமென். தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியை பேசுங்கள், நம்பிக்கையானதை பேசுங்கள், நம்பத்தக்கதை பேசுங்கள். ஸ்தோத்திரம். நம்பிக்கைக்குரியவைகளையே பேசுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து 3வது சொல்லுகிறார், விசுவாசத்திலே அந்த புத்தி என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை சொல்லுகிறேன். 3வது, விசுவாசத்திலே ஊக்கத்தை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஊக்கம். இன்னைக்கு நிறைய பேர் உற்சாகப்படுத்துறதுக்கு ஆளே கிடையாது, பாராட்டுவதற்கு ஆளே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்மளை யாருன்னா பாராட்டுவாங்க நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்லா இருந்தாலே பார்த்து பொறாம தான் படுவாங்க. ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டா பொறாமப்படுவாங்க, ஒரு வீட்டை கட்டிட்டா பொறாமப்படுவாங்க, ஒரு வண்டியை வாங்கிட்டா பொறாமப்படுவாங்க, ஒரு வேலை கிடைச்சிட்டா பொறாமப்படுவாங்க, 10 ரூபா சம்பாரிச்சிட்டா பொறாமப்படுவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டா பொறாமப்படுவாங்க. ஐயோ பரவாயில்லைங்க,
ஓ நானும் அப்படித்தாங்க நினைச்சேன், நீங்க நல்லா இருக்கணுங்க அப்படின்னு யாருன்னா வாழ்த்துவாங்களா? இந்த கல்யாணத்துல சும்மா வந்து காலில் விழும்போது வாழ்த்துறதுல கூட பொய்யானதுங்க. தோத்திரம், இது உண்மைலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். 16 பெத்து பெருவாழ் வாழு. தோத்திரம். இந்தா கொஞ்சம் பூவை, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் அரிசி. வா எந்திரி 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 எந்திரி. அல்லேலூயா. என்ன போட்டு வாழ்த்தினாலும் சரி. அல்லேலூயா. ஆமா. 3 மாசம் பொறுத்து இப்ப மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்தா யார் தான் வாழ்த்துனது? அவங்க தானே வாழ்த்தினாங்க. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க? நல்லாவே இருக்க மாட்டாவோ. தோத்திரம். இல்ல உண்மை தானே அது? தோத்திரம். வாழ்த்தினது யாரு? ஆ, என் வைத்தியர்ச்சியில் அவளை சும்மாவே விடாது. அவங்க நிறைய காரத்தை போட்டிருப்பாங்க பழுகுது. தோத்திரம். அல்லேலூயா. இதானே உண்மை. நம்ம வாழ்த்துறோம். ஆனாலும் தோத்திரம். அதாவது இங்க வசனத்தின்படி நம்ம வந்துடணும். அப்போ அந்த புத்தி சொல்லுன்ற இடத்த 3 அர்த்தம் இருக்குது. நீ விசுவாசத்தோடு நீ இருக்கிற ஊழியக்காரன்பா, நீ விசுவாசத்தில் இருக்கிற தீமோத்தேயு, நீ உபத்திரவப்படுற தெசலோனிக்க சபைக்கு ஒன்று அனுப்புறேன். அவன் உபத்திரவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ணு? மன உற்சாகத்தை பேசு, மன ரம்மியத்தை பேசு, மன உறுதியை பேசு. ஆமே. இன்னைக்கு ஒரு ஆள் கஷ்டப்படுற ஆளுகிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்போ இந்த ஆள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பான்னு வச்சுக்கிய, தோத்திரம். இப்போ ஆசினி வருது. ஆசினி வந்து, ஸ்வேதா பாஸ்டரு இப்படி பண்ணிட்டாரா? அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான். என்ன பண்ணக்கூடாது? இப்போ என்னால தான் இப்போ இந்த மகளுக்கு கஷ்டம்னாக்கா என்னை பற்றி என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம எல்லாம் விசுவாசத்தை பெற்றவர்கள். இப்போ என்ன பேசணும்னு சொன்னா, தோத்திரம், நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தெல்லாம் நம்ம பெருசா பார்க்க கூடாது ஸ்வேதா. தோத்திரம். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த கஷ்டத்துக்கு முன்னாடி, அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் பெரிதல்ல. இந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் பெரிதல்ல. தோத்திரம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் தான் பெருசு. நீ அதை பார்க்காத, நீ அதை பார்த்து சோர்ந்து போவாத, அதை பார்த்து கவலைப்படாத, அதை பார்த்து பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆசினி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ நாம ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்தா, ஒரு கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்தவனை பார்த்தா பாதிப்பில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோம்? தோத்திரம். பாதிப்பு கொடுத்தவனை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வசனத்தின்படி நம்ம புரிந்து கொள்ளணும். பாதிப்பை பற்றியும் பேசக்கூடாது, பாதிப்பை கொடுத்தவங்களை பற்றியும் பேசக்கூடாதான். வசனத்தில் தெளிவாக சொல்லி அனுப்புறாரு. உனக்குள்ள விசுவாசம் இருக்குது, நீ போய் அவன் விசுவாசத்தை பற்றியே பேசு. அவங்ககிட்ட மன ரம்மியத்தை பற்றி பேசு, மன உறுதியை பற்றி பேசு, மன உற்சாகத்தை பற்றி பேசு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள். ஆமென். விசுவாசத்தை நாம பேசுவோம், விசுவாசத்தை நாம பேசுவோம். விசுவாசத்தை பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் பேசணும்னு தீர்மானம் பண்றீங்க? நான் சொல்ற இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சூழ்நிலை புரிகிறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபத்திரவத்தில் இருக்கிறான், அவங்கிட்ட போய் என்ன பண்ணு? ஸ்தோத்திரம். சும்மா இப்போ உபத்திரத்தை பற்றி பேசாத. ஏற்கனவே பாடுகள் இருக்கிறான், மறுபடியும் பாட பற்றி பேசாத. அவனுக்குள்ள விசுவாசம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் சபையா. ஸ்தோத்திரம். அவன் ஆராதிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன், அவன் வார்த்தையை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவன், ரட்சிப்பை பெற்றவன். அவனுக்கு முன்னாடி போய் என்னத்தை பேசு? மன ரம்மியத்தை பேசு, மன உற்சாகத்தை பேசு, மன உறுதியை பேசு. அதுதான் அங்கே புத்தி சொல்லுன்னு சொல்றேன். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க புத்தி சொல்லுங்கன்னா தோத்திரம், அதை நம்ம தவற நினச்சி கொள்ளக்கூடாது. நிறைய போதகமார்கள் வந்து வெறும் பைபிள் மட்டும் அப்படி படிச்சுட்டு என்ன பண்ணுறது? புத்தி சொல்லுனா, நீ 4 வாரம் சபைக்கு வரலப்பார், உனக்கு ஆண்டவர் புத்தி சொல்கிறார். பார், நீ 2 மாதம் வந்து ஜபத்துக்கு வரலப்பார், உனக்கு புத்தி சொல்கிறாரு அப்படின்னு இங்கே எடுத்துக்கிறாங்க. அவர் சொன்ன புத்தி அது கொரிந்தியர்ல இருக்குது. அந்த புத்தி இங்கே பயன்படுத்தப்பட்ட புத்தி என்ற வார்த்தை, இது விசுவாசத்தை பேசுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நாம விசுவாசத்தை பேசுவோம்? விசுவாசத்தை பேசுகிறோம். பேச வேண்டும், பேசுங்கள். ஆமென். விசுவாசத்தை நம்ம பேசுவோம், விசுவாசத்தை நம்ம பேசுவோம், விசுவாசத்தை பேசுவோம். நாம விசுவாசத்தை பேசினா எப்படிங்க இன்னொரு ஆளு சபையில சோர்ந்து உட்காந்துருப்பா? நாம விசுவாசத்தை பேசினா ஏன் இன்னொரு ஆளு சோகமா உட்காந்துருக்கிறான்?
நம்ம விசுவாசத்தை பேசினா ஏன் இன்னொரு ஆள் உற்சாகம் இல்லாத உட்கார்ந்து இருக்கிறான்? நம்ம விசுவாசத்தை பேசினா ஏன் இன்னொரு ஆள் சோத்திரம் மனம் நொந்து உட்கார்ந்து இருக்கிறான்? நம்ம விசுவாசத்தை பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம ஒருத்தருக்கு விசுவாசத்தை பேசினா ஏன் ஒருத்தர் கவலையோடு உட்கார்ந்து இருக்க போறாங்க? நம்ம விசுவாசத்தை பேசுவோம். ஆமென். இன்னொருத்தர் கையில போய் விசுவாசத்தை பேசுனதான் அங்க தீமோத்தேயு அனுப்புறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாருன்னா சோர்ந்து இருந்தா அவங்க கிட்ட போய் பேசுங்க. சொந்தக்கார கூட இருக்கட்டும், கூட பிறந்தவங்களோட கூட இருக்கட்டும், தூரமா கூட இருக்கட்டும், ஒரு போன் பண்ணி கூட பேசுங்க. விசுவாசத்தை பத்தி பேசுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசம் உபத்திரவப்பட்டவனுக்கும் பாடுபட்டவனுக்கும் சோர்ந்து போனவனுக்கும் நீங்க உற்சாகம் கொடுக்க, நீங்கள நானும் பேசுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை வாங்கி நம்ம சும்மா வச்சு உட்கார்ந்துருக்க அல்ல. ஆமென். அந்த விசுவாசத்தை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து பேசுவோம். நாம சோர்ந்து போனாலும் நம்மளும் பேசணும். மற்றவங்க சோர்ந்து போய் இருந்தாலும் நம்ம அவங்களையும் பேசணும். அதுக்கு தான் சரளமா உதாரணம் சொன்னேன். ஸ்தோத்திரம். அவங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் பார்த்து சொல்றேன், நல்லா இருக்கீங்களாம்மா? ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா தானே இருக்கிறீங்க, நிம்மதியா தானே இருக்கிறீங்க. மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, எங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம திருப்பி அப்படிதான் சொல்லணும். ஸ்தோத்திரம். மனசுக்கு நிம்மதியே இல்லை, மறுபடியும் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷமா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம மறுபடியும் சொல்லணும். ஆமென். அதுதான் விசுவாசத்தை பேசுங்கள். இன்னைக்கு விசுவாசத்தை பேசுவோம். விசுவாசத்தை பேச 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 கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:13 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:13 இதை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் நாம் எடுத்துக்கொண்டு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். தோத்திரம். ஐயாமார் அம்மாமார் எல்லாரும் கொஞ்சம் கவனியுங்கள். தோத்திரம். இந்த 3வது காரியத்தில் இவர் வரும்போது அழகாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2வது கடிதத்திலே, ஸ்தோத்திரம், நாம படித்த 116ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை இங்க மறுபடியும் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார். விசுவாசித்தே ஆகையால் பேசுவேன். ஸ்தோத்திரம். அதை மேற்கோள் காட்டி மறுபடியும் சொல்றாரு. மறுபடியும் சொல்லும்போது சொல்லுகிற காரியம், ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு காரியம். அவர் அழகா எழுதுறாரு. ஸ்தோத்திரம். விசுவாசித்து பேசுறேன். விசுவாசித்து இப்ப நான் எதில் தெரியுமா பேசுறேன்? நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் பேசுகிறோம் பேசுகிறோம். ஸ்தோத்திரம். அது ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். ஸ்தோத்திரம். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் ஆவியாம். அல்லேலூயா. ஆமென். நாம விசுவாசத்துல பேசுறதே ஒரு அபிஷேகமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல பேசுவதே பேசுவதே பேசுவதே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தயவா நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நம்ம எல்லாரும் தீர்மானத்துக்குள்ளே வருவோம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாமே ஸ்தோத்திரம் விசுவாசத்தின் ஆவியை பெரும்படியான ஒரு தீர்மானத்துக்குள் வருவோம். விசுவாசத்தினுடைய அபிஷேகத்துக்குள் வரும்படியான ஸ்தோத்திர தீர்மானத்துக்குள் வருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நம்ம இதுவரைக்கும் கேட்டது, கேள்விப்பட்டது, பெற்றது எல்லாம் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். பரிசுத்த ஆவியில் நிரம்புங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ள ஆவியில வளர்த்து கொள்ளுங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். பரிசுத்த ஆவிக்குள் பேசுங்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க விசுவாசத்தின் ஆவியை குறித்து பவுல் எழுதுகிறார். விசுவாசத்தின் ஆவியை நீங்கள் பேசுங்கள். ஆமென். விசுவாசத்தினுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி விசுவாசத்தை பெறுவதற்கும் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியை மாத்திரம் பெற்று நம்ம பரிசுத்த ஆவியில மாத்திரம் பேசுவது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு விசுவாசத்தையும் நாம பேச வேண்டும்.
விசுவாசத்தையும் நம்ம பேச வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஸ்தோத்திரம். 125% கிறிஸ்தவர்கள் தான் விசுவாசத்தை பேசுறாங்க. 75% கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை உள்ள வச்சுக்கின்னு, சாவியை கையில வச்சுக்கின்னு, ஸ்தோத்திரம், பூட்டப்பட்ட வீட்டுக்கு முன்னாடி கதவு முன்னாடி நின்னுகிட்டு அதை ரசித்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர, ஆனா கதவை திறக்க அவங்களுக்கு தெரியவில்லை. ஆமென், அல்லேலூயா. அத கதவை திறக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசத்தை பேசுவது. பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், விசுவாச வார்த்தையை பேசுங்கள். முடியாதுன்னு பேசாதீங்க, முடியும்னு பேசுங்க. நடக்காதுன்னு பேசாதீங்க, நடக்கும்னு பேசுங்க. கிடைக்காதுன்னு பேசாதீங்க, கிடைக்கும்னு பேசுங்க. அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பேசாதீங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு பேசுங்க. ஆமென். அவங்க உதவ மாட்டாங்கன்னு பேசாதீங்க, உதவுவாங்கன்னு பேசுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார்னு பேசாதீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு பேசுங்க. ஆண்டவர் பிரச்சனையை கொடுத்தார்னு பேசாதீங்க, ஆண்டவர் தான் பிரச்சனையை எடுப்பார்னு பேசுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை உள்ள இருதயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம், மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறோம், சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தொண்டை வரைக்கும் வச்சுக்கிறோம், வாயில வார்த்தையை வெளியே விட மாட்டோம். இன்னைக்கு வெளியே விடணும், அதான் பிரசங்கம். ஆமென். பிள்ளைங்க பேசினா கூட ஏசப்பா பத்தி நல்லதா பேசு நம்ம சொல்லணும். முடியாதுன்னு வீட்டுக்காரர் பேசினா முடியுங்க அப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். மனைவி பேசினாலும் சொல்லிடணும், இதையே ஏமா பேசிட்டு இருக்கிற, அப்படி பேசாத. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை மாத்திரம் பேசு, கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுமா, அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை மாறாது, நம்ம கஷ்டமே தீராது. நம்ம எப்போதான் நல்லா இருப்போமோ, நம்ம எப்போதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில உயர்வோமோ, என்னைக்கு தான் நம்ம வந்து இந்த வீட்டை கட்டுவோமோ, என்னைக்கு தான் வந்து நம்ம இந்த ஊழியத்தை செய்வோமோ, என்னைக்கு தான் நாம வந்து இப்படி ஆண்டவருக்காக இதை பண்ணுவோமோ, இல்லை நம்ம என்னைக்கு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த நல்ல காரியத்தை நடத்துவோமோ, என்னைக்கு தான் கர்த்தர் நமக்கு வந்து நிம்மதியை கொடுப்பாரோ, அங்க எதுவுமே நம்ம இழுக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நிம்மதியை கொடுப்பார். ஆமென். விசுவாசத்தை பேசுவோம். அல்லேலூயா, ஆமென். என்னைக்கு தான் இந்த கடங்காரன் வந்து ஒழிவானோ, ஸ்தோத்திரம், கடங்காரன் ஒழிய மாட்டான். நம்ம வாங்கிட்டும் கொடுத்தா தான் ஒழிவான். ஆனா விசுவாசத்தை பேசணும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த கடனை நீர் ஆண்டவர் எனக்கு ஆண்டவரே முடிக்க செய்ததுக்காக, அடைக்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. அது எப்பதானோ, என்னைக்கு தானோ, எப்பதான் வருமோ, எப்பதான் பார்ப்பனோ, என்னைக்கு தான் காணுவனோ, ஸ்தோத்திரம் அப்படின்னாக்கா 10 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்க அல்ல, விசுவாசத்தை வச்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க அல்ல, விசுவாசத்தை வச்சு அழகு பார்க்க அல்ல, விசுவாசத்தை பேசுவதற்காக. மறுபடியும் அந்த இடத்துல அதை தாங்க பவுல் மையப்படுத்துறாரு. அங்க 116 சங்கீதம் 10ஆம் வசனத்துல சொன்னது அதே வசனத்தை மறுபடியும் சொல்லி சொல்றாரு. அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அதனால பேசுகிறோம். என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? விசுவாசத்தை பேசுற ஆவி. விசுவாசத்தை பேசுவதற்கே ஒரு அனாயிட்டிங் வேணும். விசுவாசத்தை பேசுவதற்கே ஒரு அபிஷேகமா, விசுவாசத்தை பேசுவதற்கே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமே, அதே மாதிரி விசுவாசத்தை பேசுகிற ஒரு ஆவி. ஆமென், அல்லேலூயா. நம்ம நாவுக்காக நிறைய நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாருமே நம்ம வாய்க்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய ஸ்தோத்திர சொற்களுக்காக, வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம ஒரு தீர்மானமா இன்னைக்கு எடுக்கணும். அதுதான் சொல்ல வந்தேன். ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நம்ம ஸ்தோத்திரம் அவிசுவாசமா பேசிடுறோம், அவன் நம்பிக்கையா பேசிடுறோம். இன்னாண்டவரை ஜெபம் பண்ணி கூட நடக்கலையாப்பா, இன்னாண்டவரை காத்திருந்தா நடக்கலையாப்பா, இன்னாண்டவரை பொறுமையா இருந்தா நடக்கலையாப்பா, இன்னாண்டவர் உங்களை தான் எதிர்பார்த்த நடக்கலையாப்பா, என்னப்பா ஜெபம் பண்ண நடக்கலையாப்பா, என்னப்பா விசுவாசமா இருந்த நடக்கலையாப்பா. எல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு விசுவாசத்தை பேச வேண்டும், பேசினால் நடக்கும். அல்லேலூயா. அதை பேசுவதற்கு நம்ம வாய்க்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் இந்த ரகசியம் தெரியலப்பா, விசுவாசத்தை வச்சுக்கின்னு அவிசுவாசமா பேசிட்டேன். விசுவாசத்தை பெற்ற நானு நம்பிக்கை இல்லாத பேசிட்டேன். விசுவாசத்தை உடைய நானு விசுவாசமே இல்லாம வாழ்ந்துட்டேன். ஆமென். விசுவாசத்தை வாங்கின நானு அதை பேசாமல், அதாவது கதவை திறக்காமல் வெளியே நின்று கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசத்தை பேச போறேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்கு இது நடக்கும், என் வாழ்க்கையில் இது நடக்கும். அந்த விசுவாசத்தை நான் பேசுறேன், என் வீட்டுக்கு இது நடக்கும். ஆமென். கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு ஜெயமாக்குவார். விசுவாசத்தை பேசுவோம், அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். அது ஒரு அனாயிட்டிங், அது ஒரு பவர், அது ஒரு வல்லமை.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. மறந்துடாதீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. வாயை திறக்கணும், சத்தம் பறக்கணும். ஆமென். விசுவாசத்தை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சுத்தி 10 பேர் நின்று 10 விதமா நமக்கு ஸ்தோத்திரம் பாதகமா பேசினாலும் நாம ஒரே ஒரு ஆள் நின்று அந்த 10 பேரையும் ஸ்தோத்திரம் அந்த 10 வாயையும் ஒரே வாயால் அடைக்கணும். அதான் பவர், அபிஷேக பவர், அனாயிட்டிங் பவர். விசுவாசத்துல பேசி ஸ்தோத்திரம் எல்லாரும் பாதகமா பேசினாலும் நம்ம சாதகமா சொல்லி ஒரே வாயால 10 வாயை அடைக்கணும். ஒரே நபர் 10 பேரை அமைதிப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் பவர், அபிஷேகம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பேர் பேசினாலும் நடக்காது. அபிஷேகத்துல விசுவாசத்தை பேசும்போது அவங்க எல்லாம் அமைதியா போயிடுவாங்க, அடங்கி போயிடுவாங்க, மிஞ்சி பேச மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல வரும்போது தான் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு சில நேரத்தில் வந்து சில ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பார் இது மாதிரி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது நடக்காதான், அது வராதான். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை இங்கே ஊட்டி ஊட்டி பிரசங்கம் பண்ணுறோம், சத்தியத்தை விழுந்து விழுந்து சொல்லி கொடுக்குறோம், மனக்கண்ணை திறப்போன்னு சொல்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படி தான் வசனம் சொல்லுதுன்னு சொல்லுவோம். விசுவாசத்தை பெற்ற சந்ததி நாம, விசுவாசத்தை பேசணும் நம்ம சொல்லி கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்னதான் பிரசங்கத்துக்கு கேட்டுட்டு உட்காந்துட்டு தலையாட்டு போனாலும் சூழ்நிலை நெருக்கமாய் வரும்போது அவங்க சொன்னாங்க பையா, அதனால இப்படி செய்யலாமா, நம்மகிட்டயே வந்து குறி கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் இப்படி தான் ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்கள் மேலெலாம் பாறாங்கல்ல தான் தூக்கி போடணும் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை நம்ம பேசணும், விசுவாசத்தை பேசணும். அவங்ககிட்ட சொல்லணும். அவன் முடியாதுன்னு பாதகமாக ஒருத்தர் சொல்லி அனுப்புகிறான், அதை கேட்டு வந்து பாஸ்டர் கிட்ட சொன்னான். இவ்வளோ தூரம் விசுவாசத்தை சொல்கிறவர், போதிக்கிறவர், அதே போதவங்கிட்ட வந்து மறுபடியும் அவிசுவாசத்தை பேசினா எப்படி இருக்கும்? இதுக்கு வேற பாஸ்டர் போய் அவங்ககிட்ட ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அவங்க கோச்சிக்குவாங்க. ஸ்தோத்திரம். எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. பின்ன அதாவது அதே மனுஷன் சரி, இப்போ இந்த காரியத்துக்கு விட்டுருங்களேன். இன்னொரு காரியத்தில் ஒரு மன வருத்தம் வந்து அவன் உங்ககிட்ட பகையாகியே பேசாமல் போயிடான்னு வச்சுக்கியேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்க சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க விசேஷத்துக்கு வராத போயிடுவாங்க, அவங்க உதவியை செய்யாத போயிடுவாங்க. சரி, இப்போ அதாவது பாஸ்டர் சொல்கிற காரியத்துக்கு, சபை காரியத்துக்கு, வசன காரியத்துக்கு, சத்திய காரியத்துக்கு அவங்களால ஒத்து வர முடியாது. அதுக்கு நீங்கள் அவங்க கூட நிற்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். சரி, உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துருச்சு, நாளைக்கு அவர் வந்து உன்னை விட்டு போட்டாரு, அப்போ என்ன செய்வேன்? அப்போ என்னைக்கு வந்து அப்போ அன்றைக்கி வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஐயோ ஆண்டவரே நம்பினவங்களாம் விட்டு போயிட்டாங்கப்போ, என்னப்போ பண்ணுவேன்? இன்னைக்கு தான் பலர் செய்கிற காரியம் தானே, பலர் இப்படி தானே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பலர் இப்படி தானே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பார்ப்போமே. மனுஷன் சொல்கிற காரியத்துக்கு மனுஷனை பிடிச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் தொங்கிக்கிட்டு பாஸ்டர் வந்து அங்கே வளர்ச்சி இருப்பாங்க, சபையை வளர்ச்சி இருப்பாங்க. நாளைக்கு ஸ்தோத்திரம் உனக்கு அவனுக்கு பகையாக போச்சுன்னா நான் சொல்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்துக்கு விசுவாசமாகவே நிற்கணும். விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்துக்கு நின்று ஸ்தோத்திரம் ஒருத்தர் வந்து நமக்கு பகையாகி போயிட மாட்டாங்க, புரிந்து கொள்ளாமல் போவாங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். விசுவாசத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் மனுஷனை திருப்திப்படுத்தவே கூடாது. பலருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காரியத்தில் ஸ்தோத்திரம் வசனத்துக்கு அடுத்த காரியத்தில் நம்ம மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் நம்ம பாதிக்கப்படுறோம். மனுஷன் இடத்துலயே வைக்கணும், அவங்கள அவங்க ஸ்தானத்திலேயே வைக்கணும். அதுக்கு யார் ஸ்தானத்தில் வைக்கணும், அது அவங்க ஸ்தானத்தில் வச்சாதான் அந்த காரியம் ஜெயம், அந்த இடத்த நிம்மதி. இல்லைனாக்கா ஸ்தோத்திரம் அந்த காரியம் ஜெயமும் கிடையாது, அந்த காரியம் நிம்மதியும் கிடையாது. அப்போ தெளிவா சொல்றாரு, விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிற என்ன ஸ்தோத்திரம், விசுவாசத்தினால்தான் ஸ்தோத்திரம் என் ஆவி, ஸ்தோத்திரம் என் ஆவியில நான் பேசுறேன். ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், நல்ல ஒரு விசுவாசம் ஆவி, விசுவாசம் ஆவி. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும். நம்மள கிட்ட பேசினாலே ஒரு நம்பிக்கை வரணும். ஐயோ அவங்க கிட்ட பேசினாலே 2 நிமிஷத்துல அவங்க பேசுறதை கேட்டு ஸ்தோத்திரம் நமக்கு நம்பிக்கை வந்துடும்பா. நமக்குள்ள வராத நம்பிக்கை வந்துடும். ஐயோ நமக்கு வராத ஐடியாவே வந்துடும். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், அப்படியே அவங்க சூப்பரா பேசுவாங்க, சூப்பரா சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆர்வமா இருக்கும், பண்ணணும் போல இருக்கும், அவ்வளோ உற்சாகமா இருக்கும்.
அப்படி விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய், வார்த்தையை உடையவர்களாய், அபிஷேகத்தை உடையவர்களாய், அனாய்டிங்கை உடையவர்களாய், அப்படிப்பட்ட விசுவாசத்தை பேசுகிற வார்த்தையை உடைய ஒரு நபரை நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17:6. லூக்கா சுவிசேஷம் 17:6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அந்த சொல்ல அப்படின்னா என்ன? சொல்றதுன்னா என்ன? பேசுறது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது சொல்றாரு, இயற்கையை பார்த்து பேசுங்கள். ஆமென். இயற்கையை பார்த்து பேசுங்கள். இயற்கை கிட்ட பேசினாலும் விசுவாசத்துல பேசும்போது இயற்கை நமக்கு சாதகமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயற்கையே விசுவாசத்துக்கு அடங்கும். இயற்கையே விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம் வழி கொடுக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசேக்கு முன்னாடி எப்படி ஒரு செங்கடலை கர்த்தர் பிரித்தாரோ அது ஒரு இயற்கை. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஒரு யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது சூரியனையும் சந்திரனையும் பார்த்து யுத்தம் ஜெயமாய் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு? நில்லு, தரித்து நில்லுன்னு சொன்னபோது வானத்துல எப்படி நின்னதோ அது இயற்கை படைப்பு நின்னது. அந்த மாதிரி நிறுத்துவார் நமக்காக. இயற்கையே நமக்காக நிற்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயற்கையை சார்ந்து தான் வாழ்கிறோம். இயற்கையான சூழ்நிலை நமக்கு மாறி போய் விடுகிறது. அப்ப இயற்கை மாறும்போது நம்மளும் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? மாற வேண்டி இருக்கிறது. சில நேரத்தில் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயற்கையை பார்த்து பேசுங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு. ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல அந்த காட்டத்தி மரம் விடும். அந்த மலை பெயர்ந்து கடலிலே நடு சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் விடும். ஆமென். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. எத்தனை பேருக்கு இயற்கையை கண்டா பயம் இருக்கிறது? இயற்கையை கண்டா ஸ்தோத்திரம் நமக்கு பல சூழல் வருகிறது. ஆமென். இயற்கையை பார்த்து பேசினாலும் இயற்கையும் நமக்கு வழி கொடுக்கும். இயற்கையை நீங்கள் விசுவாசத்தோடு பேசுங்கள். ஆமென். இயற்கையை நோக்கி விசுவாசமாய் பேசினால் இயற்கை கூட நமக்கு சாதகமாய் மாற்றுவார் கர்த்தர். இயற்கையை கூட விசுவாசத்தினாலே மாற்ற முடியும். அப்ப இயற்கையே மாற்றக்கூடிய சக்தியை தான் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம வச்சுக்கின்னு என்னால் முடியல, என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் பண்ண முடியல, என்னால் முடியல, இன்னைக்கு நம்ம அவதான் சொல்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமாம். இப்போ இன்னைக்கு யாரும் ஒருவருமே என்னால் முடியலன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆமாம். அதுக்கு தான் சொன்னேன், நான் விசுவாசத்தை பற்றி நான் பேச வரேன். அதாவது விசுவாசம்னா என்னன்னு நான் பிரசங்கம் பண்ணலை. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பற்றி நம்ம என்ன பேசணும் என்பது தான் பிரசங்கத்தில் சொல்கிறேன். விசுவாசத்தை நம்ம எங்கே பேசணும்? பிசாசுகிட்ட பேசணும். விசுவாசத்தை எங்கே பேசணும்? தேவன்கிட்ட பேசணும். இது முதலாவது. ஆமென். மார்க் 16:17 படி. 2வது ஸ்தோத்திரம். விசுவாசத்தை எங்கே பேசணும்? பாடுபடுகிறவங்க உபத்திரவப்படுகிறவங்கிட்ட பேசணும். மன ரம்மியமாக இருங்கள், மன உறுதியாக இருங்கள், ஸ்தோத்திரம், மன உற்சாகமாக இருங்கள் என்று அங்க பேசணும். 1 தெசலோனிக்கர் 3:2 படி. 3வது விசுவாசத்தை எங்க பேசணும்? ஆவில, அபிஷேகத்துல, அனாயிட்டிங்ல, பவர்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், பேசணும். ஆமென், ஆமென். நம்ம அபிஷேகம் பெற்றவங்க என்பதை நம்ம வெறும் பரிசுத்த ஆவியை பெற்றதை மாத்திரம் காணுவது அல்ல, விசுவாசத்தையும் ஆவியில பேசுவது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறும் ஆவில மட்டும் நல்லா நிரம்பி 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 குச்சிட்டு கைத்தட்டு உருண்டு பரண்டு அன்னி பாஷை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. கையில தூக்கியார பைபிள் உள்ள மனசுக்குள்ள இருக்காது. வசனம் என்ன சொன்னது இருக்காது. கேட்ட பிரசங்கம் இருக்காது. சத்தியம் இருக்காது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்த பவர் வல்லமை இருக்காது. இதை குறித்து பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆவியில பேச வேண்டும். கடைசி ஸ்தோத்திரம். இந்த 4வதின் படி விசுவாசத்தினாலே இயற்கை நடத்தல பேசணும். இயற்கை வழி கொடுக்கும், இயற்கை வழிவகுக்கும். ஆமென்.
நமக்கு எதுவுமே விதி விலக்கு அல்ல. அல்லேலூயா. எலியா பேசினது போல நம்ம இயற்கையை பார்த்து பேசினாலும் நமக்கு சாதகம்தான். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இயற்கையை பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், இயற்கையை பார்த்து பேசுவோம். இன்னைக்கு விசுவாசத்தை நாம அடக்க வேண்டாம். விசுவாசத்தை நமக்குள்ள இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். மற்றவங்களுக்கும் நாம எடுத்து சொல்லாமல் இருக்க வேண்டாம். எடுத்து சொல்லுவோம், அறிவோம், அறிவிப்போம். இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை இடுவோம், விசுவாசத்தை நாம் பேசுவோம். பேசும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை நாம பேசணும்னு சொன்னா ஸ்தோத்திரம், நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். விசுவாசத்தை நம்ம பேசணும்னு சொன்னா ஸ்தோத்திரம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சிடும். விசுவாசத்தை நாம பேசணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வளர்ந்துருவோம். விசுவாசத்தை நம்ம பேசணும்னு சொன்னா பிசாசு பயப்படுவான். விசுவாசத்தை நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம உயர்ந்துருவோம். விசுவாசத்தை நம்ம பேசணும்னு சொன்னா நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஆமென். விசுவாசத்தை பேசுவோம். எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்குறோம். தோத்துறோம், இந்த இடத்துல நின்ன ஜெபம் பண்ண, இந்த இடத்த வாங்க உதவி செஞ்சாரு. தோத்துறோம். எத்தனை பேர் நம்ம சாட்சிகளை கேட்குறோம். அப்படி போகும்போது கையை நீட்டி இந்த இடத்த எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொன்னேன், கர்த்தர் எனக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாரு. தோத்துறோம். நம்ம எத்தனை சாட்சிகள்லாம் கேட்குறோம். இன்னைக்கு விசுவாசத்தை நம்ம பேசணும். இதெல்லாம் நம்ம வேடிக்கையாக கேட்டு போயிருதல்ல. ஆமென். தோத்துறோம். நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென். தோத்துறோம். இந்த விசுவாசத்தை பேச 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 நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், தந்த விசுவாசம், இருக்கிற விசுவாசம், பெற்ற விசுவாசம், அதை நம்ம வாயால அறிக்கையிடணும். பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு எதுவோ இந்த கடைசி வாரத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணாரு, இன்னையோட கேட்டுட்டு போறதில்ல. இதை உங்க ஜபத்துல பேசுங்க. ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது பேசுங்க. முரண்பாடாக இருக்கும்போது பேசுங்க. எதிர்ப்பான சூழ்நிலையை பார்க்கும்போது பேசுங்க. எதிர்ப்பான இயற்கையை பார்க்கும்போது பேசுங்க. பிசாசு வரும்போது பேசுங்க. ஆண்டவரிடத்தெல்லாம் பேசுங்க. தோத்திரம். அடுத்த மனுஷன் கையில பேசுங்க. சபையில பேசுங்க. அடுத்த விசுவாசி கிட்ட பேசுங்க. தோத்திரம். குடும்பத்துல பேசுங்க. பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. தோத்திரம். உங்க பாடுகளில பேசுங்க. உங்க நெருக்கத்துல பேசுங்க. உங்க உபத்திரவத்துல பேசுங்க. உங்க துன்பத்துல பேசுங்க. தோத்திரம். வாழ்நாள் முழுக்க வருஷம் 365 நாளும் 24 மணி நேரமும் தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஜீவ காலம் கொடுத்திருக்கிறாரோ, ஆயுசு நாட்கள் கொடுத்திருக்கிறாரோ, அது வரைக்கும் தோத்திரம் விசுவாசத்தை பேசிக்கொண்டே இருப்போம். ஆமென். ஆமென். கடைசியா ஒன்றை சொல்லுகிறேன். சில நேரத்தில் ஊழியம் நம்ம செய்ய யாருன்னா வாங்கன்னா, இல்லை ஊழியத்தை செய்யுங்கன்னாக்கா, ஒரு ஆளை கூப்பிடுங்கன்னாக்கா, ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணுங்கனாக்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. அவிசுவாசமா பேசாதீங்க. கூப்பிட்டா வரமாட்டாங்க. அந்த ஆள் மனம் திரும்ப மாட்டாங்க. பேசாதீங்க. இந்த இடத்தில் நம்ம நிறைய பேர் நம்ம ஸ்தோத்திரம் விசுவாசத்தை பெற்று அவதூறாய் பேசுகிறோம். அல்லேலூயா. அவங்களாம் வசதி ஆயிட்டாங்க, அவங்களாம் உயர்ந்துட்டாங்க, இப்பெல்லாம் அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன பெரிய வசதி? ஆமென். நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய அறிவு அவ்வளவுதான். உயர்ந்துட்டாங்க. அன்னைக்கு கூரையில் வாழ்ந்தாங்க, குடிசையில் வாழ்ந்தாங்க, இன்னைக்கு கோபுரத்தில் வந்துட்டாங்க, அதனால மனம் திரும்ப மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, சர்ச்சைக்கு வர்றது கேவலம் நினைப்பாங்க, அசிங்கம் நினைப்பாங்க அப்படின்னு மனப்பான்மை உங்களுக்குள்ள. சத்தியத்துக்கு விரோதமாக எழுப்பக்கூடாது. ஆமென். சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அது நம்முடைய வேலை. அதுக்கு நம்ம கீழ்ப்படிதாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல ஒரு ஆத்துமா கிட்ட போங்க. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. தோத்திரம். அதிபதிகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. பிரபுக்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. தோத்திரம். உயர்ந்தவர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவருடைய சுவிசேஷம் என்னன்னாக்கா சோத்திரம். இன்னைக்கு அடித்தட்டு மக்களுக்கு சோத்திரம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? அவங்க சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. ஏன் கேட்டுக்க மாட்டாங்க? அவருடைய சுவிசேஷம் எந்த மனிதனையும் ரட்சிக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? எவரையும் ரட்சிக்க நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் எல்லாருக்கிட்டையும் நம்ம பாரப்படணும். ஆத்மா பாரப்படணும். விசுவாசத்தை பேசுங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஆத்மா ரட்சிக்கப்படலையே, ஊரு ரட்சிக்கப்படலையே, விசுவாசத்தை பேசுவோம். அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்படுவாயா? நான் சொன்ன ஒரு வார்த்தை ரட்சிக்கப்படுவான். அதான் விசுவாசம். இன்னைக்கு அப்படி மனசுக்குள்ள நினைப்போம். வாயில வார்த்தை வரட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சாமி ஆடுவாங்க, அவங்க வரமாட்டாங்க. இல்ல சாமி ஆடு ரட்சிக்கப்படுவான். அந்த RSS இருக்கிறான், RSS ரட்சிக்கப்படுவான். பிஜேபி இருக்கிறான், இந்து முன்னணியில் இருக்கிறான். நான் ஒரு வார்த்தை சொன்ன விசுவாசத்துல மனம் திரும்பிடுவான். இன்னைக்கு நம்ம பேசணும். அதான் விசுவாசத்தை பேசுங்கள். அல்லேலூயா. தோத்திரம். அவன் பின்மாற்றத்துக்கு போயிட்டான். இல்ல தோத்திரம். நான் 2 நாள் ஜோமன 3 நாள் சபைக்கு வந்துடுவான். விசுவாசம்.
அதுதான் விசுவாசம், அதான் அறிக்கை. விசுவாசத்தை பேசுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்த மாத்திரம் நமக்கு ஆமென் அல்லேலூயா கம்மியாச்சு பார்த்தியா, அதனால தான் ஜனம் கம்மியாகுது. புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தோடு நடப்பேன். என் ஊருக்குள்ள ஒரு ஜெப நட போவேன். இன்னைக்கு விசுவாசத்தை பார்த்து ஒரு ஆளை பார்த்து சொல்லுவேன், ஸ்தோத்திரம், அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு விசுவாசத்தை பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு வீட்டை பார்த்து சொல்லுவேன், ஆமென், அந்த வீடு ரட்சிக்கப்பட்டுடும். அடுத்த மாசம் அவங்க ஸ்தோத்திர குடும்பமா சபைக்கு வந்துருவாங்க. விசுவாசத்துல தைரியமா பேசுங்க, அதிகாரத்தோடு பேசுங்க, யோசிக்கலாம் கூடாது. விசுவாசத்தை தொண்டை வரைக்கும் வச்சிருக்காதீங்க. வாயின் வார்த்தையா வெளியே எடுத்து ஸ்தோத்திரம் சரளமா விடுங்க. ஸ்தோத்திரம் மடைய திறந்த வெள்ளத்தை போல வரட்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாச வார்த்தை வரட்டும், விசுவாச சொற்கள் வரட்டும், விசுவாசத்தினுடைய ஸ்தோத்திர வார்த்தைகள் பிறக்கட்டும். ஆமென். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. என் சபை வளரும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் சபை நிரம்பும்னு சொல்லுங்க. எங்க ஊழியங்களை கர்த்தர் கூட வருவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஊர் மனம் திரும்பும்னு சொல்லுங்க. ஒரு சமாரியா பெண் யாரு? ஸ்தோத்திரம். விபச்சார ஸ்திரீ. அடையாளமே அதானே. ஆண்டவரே வேதத்தை அப்படித்தானே எழுதி வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல அவ போய் பேசினா, அவள் சொன்ன எல்லாரும் அனைவரும், அந்த பட்டணத்தார், சமாரியா பட்டணத்தார் அனைவரும் அவளிடத்தில் வந்தார்கள் என்று இருக்கிறது. எங்க ஒரு விபச்சாரை போய் சொன்னவளே ஊரே திரண்டு வந்துருச்சுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு விசுவாசத்தில் நாம இருந்து நம்ம போய் சொல்லணும், நம்ம சொன்ன நடக்காதா? ஆமே. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வளராத இருக்கிறோம் பார். விசுவாசம்னா என்னன்னு தெரியாத இருக்கிறோம் பார். எவ்வளவு நம்ம அறியாமையில மூட நம்பிக்கையில் இருக்கிறோம் பார். இந்த வேதத்துக்கு நம்ம போய் அடுத்த அறியாத மூட நம்பிக்கையில் உள்ள ஆளுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். அவன் சாமியை குமரத்துல விவரமா இருக்கிறான். ஆமே. அவன் மதத்துல அவன் விவரமா இருக்கிறான். அவன் சடங்காச்சாரத்துல அவன் விவரமா இருக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் பகவத்கீதை சொல்றதுல, அவன் புராணம் சொல்றதுல, ரிக் வேதம், எஜிர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், அவன் ஸ்தோத்திர குரான் சொல்லுவதில் அவன் சரியா சமத்தா இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் ஸ்தோத்திர வேதத்தை கையில வச்சுக்கொண்டு நாம ஸ்தோத்திர விசுவாசம் இல்லாத அற்ப சந்ததியா இருக்கிறோம். ஒரு ஆளுகிட்ட விசுவாசம் நம்மளால பேச முடியுமா? ஒரு இந்து மனுஷங்கிட்ட நம்மளால பதில் கொடுக்க முடியுமா? வசனத்தை எடுத்து விளக்க சொல்ல முடியுமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜீவனுள்ள வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா நாம என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட மாட்டாரு, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அப்படி நாம சொல்றோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். அல்லேலூயா. விசுவாசத்தை பேசுவோம், அவிசுவாசத்தை பேச வேண்டாம், அவன் நம்பிக்கையை பேச வேண்டாம். கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தை நாம் அதிகமா பேச பேச தேவன் கிருபை தருவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று விசுவாசத்தை பேசுவோம்.